to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிப்போம். Once let us read Luke the Gospel chapter 6 and verse 40. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். The disciple is not above his master, but everyone that is perfect shall be as his master. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. The disciple is not above his master, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். but everyone that is perfect shall be as his master. சீஷன், தேறினவன், குரு என்ற மூன்று வார்த்தை இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Here three words are being pointed out: disciple, master and perfect. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மூன்று தன்மைகள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. While here the three attributes of a child of God is being pointed out. நாம் ஒரு காலத்தில் அந்நியர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். We were once strangers to the commonwealth of Israel. இல்லாவிட்டால் நாம் பாவிகள். Or we were sinners. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். But the day we accepted Jesus, he has accepted us as his disciple. ஏனென்றால் அவர் ஒரு குரு. Because he is a master. நாம் மாணாக்கர்கள், இல்லாவிட்டால் மாணவர்கள், இல்லாவிட்டால் சீஷர்கள். Or we are his students or not disciples. பழைய காலங்களிலே குருகுலம் என்ற ஒரு தன்மை இருந்தது. அங்கே குரு இருப்பார், மாணவர்கள் அவரிடத்தில் போய் இளவரசர்கள் கூட அங்கே போய் படிப்பார்கள். In the olden periods you have the schools called Gurukulam, where you can see that even the princes will go and learn there. இங்கே முதலாவது ஒரு மனிதன் சீஷனாய் மாறுகிறான். Here first of all a man becomes a disciple. அவன் சாகுற வரைக்கும் அப்படியே இருக்க முடியும். And he can remain like that until his death. ஆனால் அவன் தேறினவனாய் மாறினால் அவன் குருவை போல மாறலாம். But once he becomes perfect, he can be like his master. இந்த மார்க்கம் ஒரு மனிதனை கடைசி வரை சீடனாய் வைப்பதில்லை, கடைசியில் அவனை தேறினவனாக குருவாய் மாற்றுகிற ஒரு மார்க்கம். This is a path which does not make a disciple always, but when he becomes perfect, he becomes as his master. முதலாம் யோவானிலே நாம் அதை குறித்து பார்க்க இயலும். And we can see about that in 1 John. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 John chapter 3 and verse 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Beloved, now are we the sons of God, and it doth not yet appear what we shall be, but we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. முதலாவது தேவனுடைய பிள்ளைகள். First of all, the sons of God. முடிவில் அவருக்கு ஒப்பாய் இருப்பது. And finally becoming as he is. ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு பூரணத்தை சந்திப்பது போல கிறிஸ்தவ வாழ்வும் துவக்கமும் ஒரு பூரணமும் உண்டு. As a child grows through his perfection, even so a Christian life has a beginning and a perfection. ஒரு சாதாரண பெண் ராஜஸ்திரியாய் மாறுகிறது போல பாவியாகி நாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாறுகிறோம். As an ordinary girl becomes the queen of a king, so we who were sinners now become the bride of Christ. முதலாவது நாம் இந்த நாட்களிலே குருவை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். First of all, it is essential we have to learn about the master. தமிழ் வார்த்தை குரு என்றால் என்ன அர்த்தம்? The word guru in Tamil, what does it mean? கு என்றால் பாவம் என்று அர்த்தம். Gu means sin. ரு என்று சொன்னால் அழிப்பவன் என்று அர்த்தம். Ru means the one who destroys. ஒரு குரு என்று சொன்னால் பாவத்தை அழிப்பவர் என்று தமிழ் அர்த்தம். Therefore in Tamil version, guru means one who destroys sin. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கிலீஷ்ல மற்ற பகுதியில பார்க்கும் பொழுது குரு என்று சொன்ன உடனே அது ஒரு பூரணத்தை காண்பிக்கிறது. While in English version and in other languages, this word master shows a perfection. ஒரு தேவனுடைய பிள்ளை பாவத்தை அழிப்பவனாக மாற வேண்டியது முதல் துவக்கமாக இருக்கிறது. It is the beginning of a child of God that he should first start to destroy sin. இந்த உலகத்தில் நாம் குருவாய் அழைக்கப்படக்கூடாது, ஆனால் குருவாய் மாற வேண்டும். We should not be called as guru in this world, but we should become a guru in this world. மத்தேயு 23:10 நாம் பார்க்கும் பொழுது When we turn to Matthew chapter 23 and verse 10. நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய்
சீஷராயிருக்கிறார். Neither ye be called masters, for one is your master, even Christ. இயேசு ஒருவர்தான் குரு. ஆனபடியால் நீங்கள் இந்த உலகத்துல குருவாக அழைக்கப்பட வேண்டாம். ஆனால் குருவாக தேறினவன் எவனும் குருவைப் போல மாற வேண்டும். And ye should not be called as masters in the world, but everyone that is perfect will become as his master. சீஷத்துவம் ஒருவனை குருவாய் மாற்ற முடியாது. A discipleship cannot bring a man as a master. அந்த சீஷத்துவத்துல தேறினவன் தான் குருவாக மாற முடியும். While only a man who is perfect in discipleship become a master. இன்றைய மெசேஜ் தேறினவர்கள். Today's message is about the perfect. தேறினவர்கள் தான் குருவாக மாறுவார்கள். Only the perfect shall become as his master. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். We are become the sons, the children of God. இல்லாவிட்டால் சீடர்களாக மாறி Or இருக்கிறோம். we are become the disciples. சீடர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பலவிதமான தன்மைகளில் வித்தியாசம் இருக்கிறது. There are lots of contrary wise differences between the disciples and the sons. யோவான் முதலாம் அதிகாரத்தின்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. According to John 1:12, we receive the power to become the sons of God as we believe on his name. ஆனால் சீடர்கள் என்றால் அதற்கு கொஞ்சம் வித்தியாசமான தகுதிகள் தேவைப்படுகிறது. While for the disciple they need even a different qualification or worthiness. ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அவன் தேவனுடைய பிள்ளை. When a man believes, he becomes the children of God, the son ஆனால் of ஒருவன் God. சீடனாக மாற வேண்டுமானால் அதற்கு பல தன்மைகள் கொஞ்சம் வித்தியாசமான வளர்ச்சிகள் ஆவிக்குரிய அனுபவங்கள் அவனுக்கு தேவையாக இருக்கிறது. But if he should become a disciple, he needs a little more of spiritual growth and spiritual attributes in him. இவைகளை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது About this when we see in John the Gospel, 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். chapter 15, we learn about that. 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Going through verse 8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இங்கே Herein is my Father glorified, that ye bear much fruit, so shall ye be my disciples. ஒரு தேவனுடைய பிள்ளை மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடையும் பொழுது அவன் சீடனாக மாறுகிறான். when a child of God bears much fruit, then he becomes a disciple. இப்படி பலவிதமான சீஷத்துவனுடைய தகுதியான பல அனுபவங்கள் இருக்கிறது. அதை நாம் காலங்கள் வரும் பொழுது கற்றுக்கொள்ளலாம். Likewise, there are various experiences which qualifies us for the discipleship, and even as time permits, we shall learn. ஆனால் இன்றைக்கு நாம் தேறினவர்களாக குருவாக மாற வேண்டும். But today, let us become as the perfect, the master. இன்னைக்கு ஸ்கூல்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. எத்தனை சதவீதம் தேர்ச்சி என்பதுதான் அவர்களுக்கு முக்கியம். Today, there are students, they write the examination, and what is important is what percentage they win. எவ்வளவு தேறினவர்கள் இருக்கிறார்கள். How much they are perfect in. 100க்கு 100 என்றுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். And they expect 100%. அதுபோல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தேறினவனாய் மாற சில காரியங்கள் தேவன் அனுமதிக்கிறார். It is like that, a spiritual man, that he might become perfect, the Lord permits certain things. சில பிள்ளைங்க சில சப்ஜெக்ட்ல தேறினவர்களாக இருப்பார்கள். Some children, they are perfect in certain subjects, ஆனால் சில சப்ஜெக்ட்ல அவங்க மிகவும் குறைவாக ஆர்டினரி பர்சனாக இருப்பார்கள். while they will be quite dull in certain other subjects. ஆனால் முழு வேதாகமத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல காரியங்களில் கர்த்தர் நம்மை தேறினவர்களாக மாற வாஞ்சிக்கிறார். But when we go through the whole Bible, we see as to how God desires that we become perfect in many things. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தேறினவனாக நின்றால்தான் இயேசு வரும்பொழுது அவரைப் போல மாறி அவரோடு இணைய முடியும். Only if a spiritual man becomes perfect can he become as Jesus when he appears and join with him. இதை தேவனும் கூட விரும்புகிறார். And even God likes this. சீசன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, ஆனால் தேறினவன் குருவைப் போல மாறுகிறான். The disciple is not above his master, but he that is perfect, he becomes as his master. ஒருவேளை உங்களுக்கு ஆவிக்குரிய பல வளர்ச்சிகள் தன்மைகள் பல அனுபவங்கள் இருக்கலாம். Maybe you may have various spiritual growth and experiences. ஆனால் நீங்கள் தேறினவர்களா என்பதை சிந்திக்க வேண்டிய நேரம் இதுதான். But it is the time to ponder and see whether you are perfect. யோபு 36ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒரு மனிதன் அறிக்கையிடுகிறான். When we see in Job 36:4, we see the confession of a person. அவனுடைய வாழ்வில் அவன் யார், Who is he in his life? எந்த அளவு அவன் தேறிவிட்டான் என்பதை அவனே அறிக்கையிடுகிறான். And he himself confesses to what extent he is perfect. மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும், உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன். For truly my words shall not be false,
he that is perfect in knowledge is with thee. முதலாவது ஒரு மனிதன் அறிவில் தேறினவனாக மாற வேண்டும். First of all, a man should become perfect in knowledge. அறிவு என்பது ஜிகே அல்ல. Knowledge is not general knowledge. அதுதான் ஒரு அறிவு என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. And we should not consider it simply as a அது இந்த knowledge. உலகத்துல வாழ முன்னேற பல காரியங்களை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்யும். That only helps you to live in this world, to progress and know certain things. ஆனால் ஸ்பிரிச்சுவல்ல வந்துட்ட பிறகு இந்த அறிவு எதை சுட்டி காட்டுகிறது? But after having coming into spirituality, what does this knowledge அறிவில் signify? தேறினவன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? Perfect in knowledge, what does it denote? உண்மையான அறிவு என்று சொல்லுகிறது பரிசுத்தரை அறிகிறது தான் அறிவு. The true knowledge is the understanding of the holy. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது As we see in Proverbs chapter 9 and verse 10, வேதம் சொல்லுகிறது பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. the word of God says the knowledge of the holy is ஒரு மனிதன் இந்த understanding. உலகத்துல பல அறிவுகளை பெற்றிருந்தாலும் தேவனை பற்றிய அறிவில்லாவிட்டால் அவன் கரம் பொருந்தியவனாய் இருந்தாலும் அவன் மிருகம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. Though a man has various kinds of knowledge in the world, the word of God points out that though he is a man in honor and understandeth not, he is a beast that perisheth. ராக்கெட் செவ்வாய் கிரகத்தை போய் சேரக்கூடிய அளவுல இந்தியர்கள் அறிவிலே சிறந்தவர்கள். The Indians are so expert in knowledge that they can make a rocket to reach the Mars. ஆனால் நான் சொல்லுகிற அறிவு இந்த கிரகங்களுக்கு அப்பாற்பட்ட சியோனுக்கும் எருசலேமுக்கும் கொண்டு போய் செல்லக்கூடிய அறிவு. But that knowledge which I say you of is a knowledge which takes us to Zion and Jerusalem far beyond it. இவர்களுடைய அறிவு அண்ட சராசரங்களை ஆராய்கிறது. ஆனால் பரிசுத்தரை அறிகிற அறிவு தெய்வத்தின் காரியங்களை ஆராய்கிறது. The knowledge of the people of this world is to make a research on the universe, but our knowledge or the knowledge of a spiritual man is to know about God. இந்த யுனிவர்ஸ படைத்தவரை ஆராய்கிறது தான் நம்முடைய அறிவு. Our knowledge is to know of the creator of the universe. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தேவனை அறிய வேண்டும். A child of God should know God. தேவனை நீங்கள் எந்த அளவிலே அறிந்திருக்கிறீர்கள்? To what extent have you understood God? ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம். Maybe you may be a believer, இல்லாவிட்டால் ஊழியத்துக்கு கூட நீங்கள் வந்திருக்கலாம். or even stepped into the ministry. அப்படியானால் நாங்கள் தேவனை அறியாமல் இருப்போமா என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். And then you may think, do we not know God? முதலாம் சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது When we turn to the book of 1 Samuel, அங்கே ஊழியம் செய்த ஒரு சிலர் தேவனை அறியாமலே ஊழியம் செய்தார்கள். here we see as to how some people served or ministered without knowing God. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to 1 Samuel chapter 2 and verse 12. அவர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. They were the sons of Belial and they know not God. இந்த அறிவு என்பது ஒரு வித்தியாசமானது. This knowledge is something different. தேவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? What do you know about God? ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவர் பக்கம் வராமல் விக்கிரகத்தின் பக்கத்துக்கு போனதுக்கு காரணமே தேவன் பழிவாங்குகிறவர் பட்டயத்தோடு நிற்கிறவர் என்கிற ஒரு வித்தியாசமான அறிவுதான். Today the people do not know God but they follow after idols. It's all because of a strange knowledge that God is with the sword. தேவன் பட்சிக்கிற அக்கினி என்கிற அறிவு உனக்கு இருக்கிறது நல்லது. அதே தேவன் அன்பாயுள்ளவர் என்பதையும் நீ அறிந்திருக்க வேண்டியது அவசியம். It is true that you have the knowledge that God is a consuming fire. At the same time you need to know that God is love. நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் போல தேவனுடைய அன்புக்கும் கண்டிப்புக்கும் வித்தியாசங்கள் உண்டு. As the two sides of a coin is, so is the difference between the love and the chastising of God. இந்த கடைசி நாட்கள் கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கிற ஒரு காலம். And this is a time, the last days, when the earth is full with the knowledge of God. ஏசாயா 11:9 நாம் பார்க்கும் பொழுது When we turn to book of Isaiah chapter 11 verse 9, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். we see the earth shall be full with the knowledge of ஒரு God. தேவனுடைய பிள்ளை இந்த நாட்களிலே இந்த அனுபவங்களை அவன் பயிற்சிவிக்க வேண்டியது அவசியம். It is essential, a child of God need to practice this knowledge. ஆண்டவரை அறிகிற அறிவில் தேறினவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What does it mean to say being perfect in the knowledge of என்னுடைய God? வார்த்தை பொய்யற்று இருக்கும், நான் அறிவில் தேறினவன். And my word is not false and but I am perfect in knowledge. அறிவில் தேறினவனாக ஒரு மனிதன் மாறும் பொழுது அவனுக்குள்ளே பொய் இருக்காது. When a man becomes perfect in knowledge, there will not be lie in him. ஆண்டவரை அறிகிற அறிவு என்று சொன்னால் அதனுடைய சரியான அர்த்தம் பிரதிஷ்டையின் வாழ்க்கை என்று அர்த்தம். When we say about the knowledge of God, the right sense to it is the life of consecration. ஒரு மாஸ்டர், அதாவது ஒரு குரு என்று சொல்லுகிறவன் பல விதங்களிலே தேறினவன். அப்படினால் அவன் பல காரியங்களிலே தன்னை அபியாசப்படுத்திக் கொண்டவன், பிரதிஷ்டைகளுக்கு உட்படுத்திக் கொண்டவன். A
man who is a master is perfect in many things. Therefore, he has exercised in all his perfectness. ஒரு குருவும் ஒரு சீஷனும் குளித்துக் கொண்டிருந்தார்கள். And the master and his disciple, they were bathing. ஒரு தேள் தண்ணீரில் விழுந்து விட்டது. And that time a scorpion fell into the water. உடனே அவர் போய் அதை தூக்கி எடுத்து விட்டார். Soon the man went and lifted it up. அவர் அதை எடுத்து வெளியே விடுறதுக்குள்ள அது இவரை கொட்டி விட்டது. Even before he could put it out of the water, it stung him. பயங்கரமான வேதனை. It was a terrible pain. அவர் வெளியே உதறி விட்டார். He just threw it off. அது போய் விட்டது. And it went off. இப்பொழுது மறுபடியும் குளித்துக் கொண்டிருந்தார். Now again he was taking bath. கொஞ்ச நேரம் கழித்து அந்த தேள் கரையில இருந்து மறுபடியும் எங்கேயோ எதுக்குள்ளேயோ போய் விழுந்து திருப்பியும் தண்ணிக்குள்ளே வந்து விட்டது. The scorpion again from the shore came into the water. இப்பொழுது அவர் அதை பார்த்தார். Again he saw it. உடனே அதை மறுபடியும் தூக்கி எடுத்து வெளியே வீசி விட்டார். Soon lifted it up and threw it on the shore. இப்பொழுது அது அதற்குள்ளே அவர் தொட்டு தூக்கின உடனே கொட்டி விட்டது. And just when he lifted it up, it stung him again. அப்பொழுது அந்த சீஷன் கேட்டான், ஏற்கனவே தூக்கி எடுத்து விட்டு நன்மை செய்ய போறேன்னு கொட்டு வாங்கிட்டீங்க. Then the disciple said, you already got the sting from it because you went to do good for it. அதுவே இப்ப வீங்கி போய் வேதனையா இருக்கு. And that itself is a pain for you. இப்ப மறுபடியும் அது புத்தி இல்லாம மறுபடியும் விழுந்துருச்சு. And now it again fell into the water. விட்டுற வேண்டியதானே. And you should have left it up. மறுபடியும் நீங்க அதை தூக்கிட்டு திருப்பியும் ஒரு கொட்டு வாங்கிருக்கீங்க. Why do you want to lift it up again and get the sting again? அப்ப அவர் சொன்னாரா, Then he said, அதனுடைய சுபாவம் கொட்டுறது, நம்முடைய சுபாவம் காப்பாத்துறது. Scorpion's nature is to sting, but our nature is to preserve. அதனுடைய கேரக்டர் அது வெளிப்படுத்துது. ஆனா நம்முடைய கேரக்டர் அந்த விஷத்தை நம்ம மேல ஏத்துக்கிட்டாலும் நாம அதற்கு உதவிதான் செய்யணும். It reveals its character, but even if its venom has entered into us, we should reveal our character. இந்த மார்க்கத்தில் நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் தேரும் பொழுது பல வேதனைகள், பல பாடுகள், பல அர்ப்பணிப்புகள் நமக்கு தேவை. In this religion, when we accept this life of knowing God, we need to have many consecrations and sacrifices made. அர்ப்பணிப்பு இல்லாமல் எதுவுமே அங்கீகரிக்கப்பட மாட்டாது. Without any commitment, something cannot be accepted. அதை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். And you need to understand it properly. பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to Philippians chapter 3 verse 8. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் என்று சொல்லுகிறார். ஏன்? நான் அதில் தேறினவனாக மாற வேண்டும். He says, for the excellency of the knowledge of Christ, I count all things but loss. Why? That he might become perfect in the knowledge. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை அறிகிற அறிவிலே தேறினவனாய் மாற வேண்டும். First of all, a child of God should become perfect in knowing God. இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு சுகபோகத்தை நாம் வெறுப்பதுதான் கர்த்தரை அறிகிற அறிவே. Hating the luxuries and the pomp of this world is the knowledge of the holy. இந்த உலகத்துல நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் அவைகள் ஒன்றும் தகுதியாயிராது என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The word of God clearly points out that we have the power to enjoy all the things of the world, but not all are expedient for us. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to Colossians 1:9, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். we have to grow in the knowledge of his will. நம்மை குறித்த தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Yes, we need to understand the will of God concerning us. அது தெரிஞ்சா நம்ம பாட்டுக்கு அந்த பாதையில போய்க்கிட்டே இருக்கலாம். Once having known that, we can go in the path. எப்படி பவுலால இவ்வளவு பாடுகளை சகிக்க முடிந்தது? How could Saint Paul endure such sufferings? இயேசுவின் நிமித்தம் இவ்வளவு அடிகளை எப்படி அவனால் சகிக்க முடிந்தது? How could he endure such beatings for the sake of அதுக்கு Jesus? காரணம் அவன் அந்த சித்தத்தை அறிந்து கொண்டான். The reason was all that he knew the will of God. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to Acts of the Apostle chapter 9 and verse 16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். For I will show him how great things he must suffer for my saints' ஒரு sake. தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை அறிகிற அறிவில வரும் பொழுது அவன் பிரதிஷ்டைக்கு உட்படுகிறான். When a child of God comes into the knowledge of God, he commits himself to consecration. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே தேரும் பொழுது பாடுகளிலே அவன் முன்னேறி செல்கிறான். When they are perfect in knowing his will, then they become perfect in enduring sufferings. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 Peter chapter 2 and verse 20 we see. அவரை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தத்துக்கு அவன் தப்புவிக்கப்படுகிறான். And by the knowledge of him, they escape the corruption in the world. ஒருவன் குருவாய் மாற வேண்டுமானால் இல்லாவிட்டால் குருவை போல மாற வேண்டுமானால், If a man should become as his master or a master itself, அவன் தேர வேண்டிய முக்கியமான பகுதி என்ன? then what is the important perfection? கிறிஸ்தவத்தினுடைய முதல் சப்ஜெக்ட் என்ன? What is the first subject of Christianity? வாழ்க்கை என்பது ஒரு பாடம்.
பாடம். Life is a lesson. அதனுடைய முதல் சப்ஜெக்ட் நீங்கள் அறிவில் தேறினவர்களாய் மாற வேண்டும். The first subject is perfect in knowledge. அது என்ன அறிவு? What knowledge is இந்த it? உலகத்துல இருக்கிற குப்பையான புத்தகங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். We read all the corrupt books of this world. அது அது ஒரு சிலருக்கு ஒத்து போகிறது, ஒரு சிலருக்கு அவைகள் படிக்கிற புக்கு பக்கமே போறதில்ல. For some people they are able to get along with it, some others they do not go even to that side. உலகத்தில் உள்ள அறிவை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தோடு நாம் மடிந்து போகிறவர்கள் அல்ல. We are not the group of the people who ought to be perishing with the world, knowing the knowledge of நாம் தேவனை அறிய விரும்புகிறவர்கள். But we have to know God. நாம் இந்த நரகத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை, பரலோகத்தை மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணினால் போதுமானது. We need not make a research on hell, but only on heaven. பரலோகத்தை பத்தி நமக்கு ஆராய்ச்சி தேவை, பாதாளத்தை பத்தி நமக்கு ஆராய்ச்சி தேவை இல்ல. We need a research of heaven and not of hell. ஆனா ஒரு knowledge இருந்தா போதும். But a knowledge of it is enough. இன்றைக்கு தேவனை அறிவில் தேறினவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? But what does it mean to say perfect in knowledge? ஒன்று உன்னுடைய பிரதிஷ்டையின் ஜீவியம். One, your life of consecration. நீங்க பாருங்க, இந்த குருகுலத்துல படிச்சதான இளவரசர்களை குறித்து நீங்க படிச்சீங்கன்னா அவனை சாதாரண மாணவனாகத்தான் அந்த குரு ஏத்துக்குவாரு. And you see of the even the prince who is been educated in the Gurukulam, the master would accept him as an ordinary student. அவனை மட்டும் அந்த இடத்துல இருக்கணும். And even there he should be like that. அங்க உள்ள சாப்பாடு தான் சாப்பிடணும். They eat the food there. எல்லாரும் மாதிரி தான் Dress போடணும். And dress as others. எல்லாரும் மாதிரி தான் அவனுக்கும் பாடுகள் பாதைகள் எல்லாம் உண்டு. And he has the same path and sufferings as other people. அதனால தேவனிடத்துல எந்த பட்சவாதமும் கிடையாது. Even so there is no variableness with God. அவர் ஆள் பார்த்து ஒருத்தனை சோதிக்கிறவர் அல்ல. He doesn't tempt anyone respecting persons. ஆனா ஒன்னு சொல்லுகிறேன். But one thing I say. ஆள் பார்த்து அவர் செய்யறது என்ன தெரியுமா? What does he respect person and do? அவனுடைய அழைப்பை பார்த்து செய்கிறார். He looks his calling. அவனுடைய அழைப்புக்கு தான் போராட்டங்கள். Yes, his calling has the sufferings. அவனுடைய தரிசனத்துக்கு தான் A போராட்டங்கள். man has sufferings for his vision. அவனுடைய அபிஷேகத்துக்கு தான் A போராட்டங்கள். man has sufferings for his அவனுடைய anointing. பிரதிஷ்டைக்கு தான் A போராட்டங்கள். man has sufferings for his அவனுக்கு consecration. கிடைச்ச வெளிச்சத்துக்கு தான் போராட்டம். Sufferings for the light he received. இந்த வெளிச்சமோ தரிசனமோ அபிஷேகமோ வாக்குத்தத்தமோ இந்த தெய்வீகமான தன்மைகளோ இல்லாதவர்களுக்கு இந்த மார்க்கத்துல வந்த பிறகு கூட போராட்டங்கள் சோதனைகள் எதுவுமே கிடையாது. To those people who do not have the calling and vision and this light, even if they are in this path, they do not have any conflict. அப்ப இந்த உலகத்துல இந்த பாதையில வந்த பிறகும் போராட்டங்கள் பாடுகள் இல்லாமல் இந்த மார்க்கத்துல போறவங்களுக்கு பரலோகம் கிடைக்குமா? கிடைக்கும். To those people who are in this path, in this Christianity without any sufferings, will they get heaven? They may. ஆனால் மகிமையில வித்தியாசங்கள் உண்டு. But there are differences in the glory. இக்கால பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. For the sufferings of this present time cannot be compared to the glory which shall be revealed. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் நித்திய மகிமையை அவர்களுக்கு கொண்டு வருகிறது. The light affliction which soon passeth away bringeth them an exceeding weight of glory. அதனால இந்த மார்க்கத்துல வந்த பிறகு அழகா சுகபோகமா போய்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்து நீங்க பொறாமைப்படாதீங்க, பரிதாபப்படுங்க. அவர்களுடைய மகிமையை விட உங்களுடைய மகிமை பரலோகத்தில் மேன்மையானது. Therefore do not be envious, but have pity on the people who have less sufferings than you, because you have greater glory in heaven. இரண்டாவது, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு தேவை. Nextly, we need the knowledge of his will. ஒரு காரியத்துல தேவன் என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். First of all, we need to understand what God wants to do in a particular தமிழ்ல matter. ஒரு பழமொழி உண்டு. There is a proverb like this. ஏவா மக்கள் மூவா மருந்து. அதாவது ஏவாமலே மனதை அறிந்து குறிப்பை அறிந்து கண்ணை பார்த்துட்டு உடனே செய்யறான் பாருங்க, அவன் 3 வகை மருந்துக்கு ஒப்பானவன். There are people who just look at the eyes, look at a person and find out his will. Such people are like a medicine which has 3D effects. இந்த விஷயத்துல தாய் என்ன எதிர்பார்ப்பா அப்படிங்கறத பிள்ளை புரியணும். And they have an understanding what is the expectation of the mother. இந்த விஷயத்துல தகப்பன் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிற அறிவு பிள்ளைக்கு தேவை. This child has the understanding what is the expectation of the father in this ஆனா matter. இப்போ உள்ள பிள்ளைகள் பையங்களுடைய அறிவு என்ன? But what is the knowledge of the people today? நான் அழுதா அவங்க ஒத்து போய்டுவாங்க. If we cry, they will allow. நான் பிடிவாதம் பண்ணா அவங்க விட்டு கொடுத்துருவாங்க. If I am stubborn, they will permit. இல்ல ஒரு 4 நாள் அழுவாங்க, திருப்பி எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வந்துருவாங்க. They will cry, I will cry for 4 days, again they will adjust. இது என்ன அறிவு? What is this knowledge? உன்னுடைய பலவீனத்தை புரிந்து கொண்ட அறிவு. A knowledge of knowing one's weakness. உன்னுடைய தகப்பனை பரலோகத்தின் தேவனை குறித்த ஒரு தெளிவான அறிவு உனக்கு தேவை. But you need to have a clear knowledge of your father in heaven. இப்படி செய்தால் தேவன் பிரியப்படுவாரா? If I do like this, will my father be இதிலே pleased? தலையிட்டால் தேவன் பிரியப்படுவாரா? If I meddle in this, will my father be pleased? அதனால ஒரு மனிதன் சொல்லுகிறான், That's why a man says, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் உமக்கு என்ன செய்யணும்?
பிரீதியாய் இருப்பதாக. Let the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight. மோசே ஒரு கட்டத்துல சொல்றாரு, உம்முடைய சமூகம் என்னோட வராட்ட என்னை இந்த ஸ்பாட்ல இருந்து கொண்டே போக வேண்டாம், நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்றாரு. At one stage Moses said, if thy presence does not go with us, then carry us not up hence. நீங்க சொன்னா செய்யறேன், இல்லாட்ட நான் செய்யறதே இல்ல. If you say, I will do, else no. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Psalmist says, teach me to do what is thy will. ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தத்தை நீங்கள் அறிகிற அறிவிலே தேர்ந்தவர்களாய் மாறுங்கள். Yes, let us become perfect in knowing his will in every matter. இந்த சித்தத்தை அறியும் பொழுது நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன? What is the benefit that we receive when we know his will? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புவீர்கள். We can escape the pollution of this world. இதைத்தான் 2 பேதுரு 2:20 சொல்லி இருக்கிறது. That is what is said in 2 Peter 2:20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். And they have escaped the pollutions of the world through the knowledge of our Lord. ஆண்டவரை அறிகிற அறிவிலே நம்ம தேர்ந்தவர்களாய் மாறும் பொழுது இந்த உலகத்தின் அசுத்தங்களை விட்டு வெளியே வந்து விடுவோம். Yes, when we have the perfection in the knowledge of knowing him, then we will escape the pollution of this world. அடுத்ததாக 1 சாமுவேல் 16 அதிகாரம் 16 வசனம். Nextly, 1 Samuel chapter 16 and verse 16. இல்லாவிட்டால் 1 சாமுவேல் 16-18 ரெண்டு வார்த்தைகளிலும் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. Or 1 Samuel 16:18, which has the same word in both these verses. தாவீதினுடைய குவாலிஃபிகேஷன். The qualification of David. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமினாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் வாசிப்பதில் தேறினவன். Cunning in playing. அது என்ன வாசிக்கிறது? What is that playing? சுரமண்டலம் வாசிக்கிறதுல அவன் தேறினவனாக இருந்தான். He was expert in playing the harp. நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். Understand one thing. எப்போ நீங்க இந்த மார்க்கத்துல வந்துட்டீங்களோ, The day you step into the religion. சுரமண்டலம் வாசிப்பதுல தேறினவன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? What does it mean, cunning in playing? ஒன்று கர்த்தரை துதிப்பதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். One, praising God. இல்லாவிட்டால் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Or glorifying God. இது எல்லா மனுஷனுக்கும் தேவை. This is needed for all men. காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் கர்த்தரை துதியுங்கள். Yes, praise God for some time when you get up early. பாட்டு தெரிஞ்சா பாட்டு பாடுங்க. If you know songs, sing it. உனக்கு பாட்டு தெரியலையா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. If you don't know songs, then praise God. அபிஷேகம் இருக்கா, அபிஷேகத்தோடு சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள். If you have the anointing, praise God along with it. இதெல்லாம் ஒவ்வொரு பெர்ஃபியூம்ஸ் மாதிரி. These are all like a perfume. ஆண்டவருக்கு ஒரு சுகந்த வாசனையான ஒரு அனுபவத்தை நாம் உண்டு பண்ணுவது காண்பிக்கிறது. This shows the experience of creating a sweet incense before ஒரு God. தேவனுடைய பிள்ளை அப்படி மாற்றப்பட வேண்டியது அவசியம். Essential that a child of God need to change like ஒரு that. சிலர்லாம் பாட்டுனா என்னன்னே தெரியாது. And some people do not know what is song. ஏன் பாடக்கூடாது? Why should we not sing பாட்டு songs? பாடும்போது அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. When they sing songs, they will be sitting like பைபிள் that. சொல்லுகிறது சந்தோஷம் உள்ளவன் என்ன தெரியும், உனக்கு கப்பல் எந்த கப்பல் கவுந்துருச்சு, நல்லா பாடலாமே. The word of God says, let him that is merry sing songs. Why are you sad? What happened in your life? ஏன்னா என்ன பாட்டுனே தெரியாது, பாட்டு புத்தகமே நம்ம வாங்குற அந்த பிராக்டிஸே இல்ல. And we do not have the practice of getting song books. ஒரு சிலர் பாட்டு பாடும்போது பாத்தீங்கன்னா, You look at some people, இந்த ஒரு விரல வச்சு அப்படியே தட்டிட்டு இருப்பாங்க, ஏன்டா வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி. they just tap their hand with one finger saying, why am I caught? ஓசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை என்ன செய்யுங்கள், துதியுங்கள். Yes, praise God with your hands. ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். I will sing in spirit, I will sing in understanding. மத்தவங்க எல்லாம் பார்க்க கூடாது. Let us not look at others. ஐயோ நம்ம கை தட்டிட்டா, நம்ம முழங்கால் போட்டுட்டா அவங்க என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பா, ஐயோ என்ன திடீர்னு முடிஞ்ச உடனே என்ன எழுப்புதலா அப்படிமா அப்படிலாம் கேக்குற ஆள் சபைக்குள்ள இருக்காங்க. And there are people in the church who comment at others saying, when they clap their hands saying, are you in revival? அதனால நீ வந்து அப்படியே அமைதியா வந்துட்டு அப்படியே அமைதியா போகணும்னு எல்லாம் கிடையாது. Because of that, it doesn't mean that you have to be silent and go silent. நம்ம நினைக்கிறோம் யாராவது ஏதாவது நினைச்சிருவாங்களோன்னு. We think somebody will think something. ஹோட்டலுக்கு போறீங்க, You go to hotels. காபி வேணுங்கிறவன் காபி குடிக்கிறான், சாப்பாடு வேணுங்கிறவன் சாப்பாடு வேணுங்கிறான், இன்னும் அதிகமா சாப்பாடு காசு வசதி இருக்கிறவன் அவன் பாட்டுக்கு சாப்பிடுறான், பக்கத்துல இருக்கிறவன் ஒண்ணுமில்லாம உட்கார்ந்திருக்கான்னு நீங்க உடனே போய் கொடுத்துறீங்களா, இல்ல அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? Those who want coffee will be served it, those who want meals will be given it, but those who are even rich will get better items, and those who have nothing will have nothing. And does it mean that he should go and give him?
மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீ பார்க்கவே கூடாது. Do not look what is the opinion of others. நடு ரோட்ல தாவீது ஏபோத்தை சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு டான்ஸ் ஆடினா அவனுக்கு வந்து யாரு பார்த்தா யாரு பார்க்கல அதெல்லாம் மனைவி பார்க்கறாளா அவ பரியாசம் பண்றாளா அத பத்தி பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் பரியாசம் பண்ணின அந்த பெண்ணினுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. Right in the middle of the road we see as to how David was clothed with linen ephod and he was dancing all the way and he did not look at the mockery of his wife but finally she became barren. மற்றவங்க யாராவது உங்களை ஆவியில் நிரம்பும்போது பரியாசம் பண்ணி சிரிச்சுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் மீகாள் கூட்டம். If some group of people are commenting at you, mocking at you when you sing in the spirit, then that means they are the group of Michael. அவங்களுக்கு சாகுற வரைக்கும் குழந்தை இருக்காது, அதாவது ஜெயஜீவியம் இருக்காது. Until the death they will have no children, that means no overcoming life. நாம அவங்கள பத்தி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. Let us not look at them. நீ வாட்டுக்கு நீங்க எங்கேயும் போனா உங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுறீங்க புசிக்கிறீங்க உடுத்துறீங்க. அதே போல நீங்க தேவ சமூகத்துல வாசிப்பதில் தேறினவன் சொன்னா கர்த்தரை துதிக்கிறதுல தேறினவர்களாய் மாற வேண்டும். You eat as you like, dress as you like, but here cunning in playing means you should be cunning in praising God. இவன் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாலே சவுலுக்குள்ள இருக்கிற ஆவி புறப்படும், பொல்லாத ஆவி ஆட ஆரம்பிச்சிரும். Soon when he begins to play we see the evil spirit in Saul came out. அப்ப வாசிப்பதில் தேறினவன்னா என்ன அர்த்தம்? பிசாசை துரத்துகிறவன்னு அர்த்தம். Then cunning in playing means he who cast out the devils. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு பிசாசு தான் நமக்கு நேருக்கு நேரு பிசாசு எதிராளி அவன்தான். After coming into this religion we have the direct enemy who is the devil. சரிதானா? எப்ப நீ பைபிள் துவக்குனியோ அப்ப உனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கிற அதிகாரம் என்ன? The day you open the Bible, what is the first chapter given you? நீ ஒரு விசுவாசியா? Are you a believer? அதனுடைய அடையாளம் என்ன? What is the sign for it? ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதா? Is it putting white and white? இல்ல மீசை எடுக்கிறதா? Or laying your mush? இல்ல விட்டா நகை கலத்துறதா? Or removing your jewels? அடையாளம் என்ன? What is the sign? இதெல்லாம் வெளியரங்கமான ஒரு உபதேசத்தின் அடையாளங்கள். These are all the signs of the doctrine outwardly. மார்க் 16:16 வாசியுங்க. But read Mark the Gospel 16:16. விசுவாசியினுடைய அடையாளம் ஃபர்ஸ்ட் அடையாளம் என்ன? The first sign of a believer. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். நீ ஒரு விசுவாசியா அப்படின்னா உன்னுடைய அடையாளம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் முதலாவது அடையாளம் என்ன? எத்தனை பிசாசை துரத்தி இருக்கீங்க? The first sign of a believer to cast out the devils, how many demons have you chased out? உன்னோடு போராடின வல்லமையை துரத்தி இருக்கிறாயா? பிசாசுக்கு எதிர்த்து நின்று இருக்கிறாயா? அது உன்னை விட்டு ஓடி போய் இருக்கிறதா? Have you resisted the power of the devil? Has it fled or flowed? உன் புருஷனோடு உன் மனைவியோடு உன் பிள்ளைகளோடு போராடின ஆவியை எதிர்த்து நின்று இருக்கிறாயா? Have you stood against that spirit which was against your husband and wife and உன்னுடைய children? பிசினஸோடு போராடின பிசாசை எதிர்த்து நின்று இருக்கிறாயா? Have you resisted the devil which worked against your business? உன் ஜாப்ல போராடுற வல்லமையை எதிர்த்து நின்று இருக்கிறாயா? Have you stood against the devil against your job? நான் ஒரு கம்பெனிக்காக என்னை ஜெபிக்க கொண்டு போனாங்க. And once they took me to a prayer in a company. நான் போய் ஜெபிச்சா ஒரு ஆமை நிக்குது கம்பெனிக்குள்ள. I went and prayed, there saw a man in the company. நான் சொன்னேன் என்னப்பா இது உன் கம்பெனில ஆமை தெரியுதேன்னு கேட்டேன். I said, what is that this elephant in your company? ஆமை. This tortoise in your company. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? அப்பதான் அவர் சொன்னாரு பிசினஸ் அப்படியே ஸ்லோ இப்ப மொத்தமா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு என்னால ஒண்ணுமே முடியல. He said my business is altogether slow, dead slow. I am not even able to take one step. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் என்ன செய்யாது? தேராதுமா. They will say the house in which the tortoise comes in, it will never go ahead. ஆமை அமீனானா உங்களுக்கு தெரியுதா? You know what is this tortoise? உலக பிரகாரமா ஒரு வீட்டுக்குள்ள ஆமை வந்துச்சுன்னா சென்டிமெண்டா சொல்லுவாங்க இந்த வீடு தேராதுன்னு. அமீனான்னு சொன்னா கோர்ட்ல உள்ள பியூன், அவன் பேர் தான் அமீனா. அவன் வீட்டுல உனக்கு கோர்ட்ல வழக்கு கொடுத்துட்டான்னா அந்த வீடு தேராது. கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீ முடிஞ்சு போன கேஸ். And you see this tortoise which comes into a house, it will not go ahead. Likewise the peon in the court, once he comes there, he puts a case, that house will not come up. ஆனா அந்த ஆமையை துரத்துறதுக்கு அந்த விசுவாசிக்கு சக்தி இல்ல, கம்பெனியை மூடிட்டான். But that believer did not have the power to resist the tortoise. He had to shut down his நீ company. விசுவாசி ஆனால் இன்னொரு பாஸ்டர் வரணும் இல்ல, இன்னொரு ஆள் துரத்தணும் இல்ல. நீ விசுவாசியா
உன்னால முதல்ல அடையாளம் சொன்னாலே இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவது. But if you are a believer, another person need not come to chase out the devil, but the first sign in you should be casting out the devils. அதுக்காக ஓடி போய் தலையில கை வச்சு அவன் தலையில உட்கார்ந்து பிசாசு துரத்தணும்னு அல்ல. Therefore doesn't mean that you have to run and keep your hand upon another person who is demon possessed and cast out the devil. சரியான வசனத்தை புரிஞ்சிக்காம ஒரு சிலர்லாம் ஓடி போய் அவன் தலையில கை வச்சு அது இன்சுலேஷன் இல்லாம கரண்ட்ல கை வச்ச மாதிரி தூக்கி அடிச்சு இவன் மேல ஏறி இவன் மெண்டலா சுத்துறான். And some people without the knowledge of this word, they finally go there, lay hands upon some people who are demon possessed. Finally they are found demon possessed. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? சீக்கிரமாய் ஒருவன் மேல் என்ன செய்யாதே, கைகளை வைக்காதே, அவன் செய்த பாவங்களுக்கு நீ உடன்படாதே. Lay thy hands soon upon no man and don't get into his sin. அப்ப எப்படி பிசாசு துரத்துறது? பிசாசு பிடிச்சால முடிய பிடிச்சு ஆட்டினா தானே போகும். அது நீ பார்த்த மாடல். How do we chase the devil? Only when you shake his hair, it will go, we think. That is the model you saw. இயேசு எந்த பிசாசையும் முடிய பிடிச்சு ஆடிட்டுலாம் இருக்கல. But Jesus did not do that way. கமாண்டே போதும். He just gave a command. உனக்குள்ள இருந்த அந்த அதிகாரமும் அந்த அபிஷேகமும் அந்த வார்த்தையும் அந்த வல்லமையும் புறப்பட்டாலே போதும், அது புறப்பட்டுட்டே இருக்கும். The power, the anointing, the word of power is simply enough and the demons will flee away. ஒரு புது பையன் நம்முடைய சபைக்கு வந்தான். There was a new boy who came to our சரியான church. அபிஷேகம் அன்னைக்கு சனிக்கிழமை கிடைத்தது. And that Saturday night he got a good anointing. 9 மணிக்கு கூட்டம் முடிச்சு வீட்டுக்கு போனான். He went after the meeting at 9 o'clock. வீட்ல இவன் கால் வச்சதுதான் சோத்த நல்லா வேர்த்து விறுவிறுத்துட்டு அப்படியே அபிஷேகத்தோடு வீட்ல போய் கால் வச்சா இவனை பார்த்த உடனே அவன் தங்கச்சி அங்கேயே ஆடி பொத்துன்னு விழுந்துட்டான். He was drenched in the sweat. The moment he stepped into the house, his younger sister soon fell down. இந்த அபிஷேகம் தான் அதுவே மோதும். It is the anointing itself which will dash against the enemy. உடன்படிக்கை பெட்டியானால் உனக்குள்ள இருக்கிற சக்தி அந்த தாகோனோடு மோதி விழுந்து உடைச்சு நொறுக்கும். If you are the ark of God, the power that is in you itself will dash with the enemy and break it to pieces. இன்னைக்கு अनेகர் அப்படித்தான் பயப்படுறாங்க. That is how today many fear. என்னைக்கு நீங்க பைபிள் தூக்குறீங்களோ அன்னைக்கு நீ விசுவாசியானால் முதலாவது அடையாளம் நீ பிசாசு செய்வனை ஏவல் பில்லி சூனியம் தகடு தாயத்து மருந்து மை எல்லா வல்லமையும் நீ மேற்கொள்ள வேண்டும். The day you lift up the Bible, the same day you should have the sign of a believer, casting out the devils, and you should prevail over all kinds of witchcraft and soothsaying and every kind of magical spell. நம்முடைய குரு எப்படி துரத்தினாரு? How did our guru cast out the devil? பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறேன். I cast the devils by the finger of God. இயேசு பிசாசை துரத்தினது அப்படித்தான் துரத்தினாரு. Jesus cast out the devils in that way. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to Luke the Gospel chapter 11 and verse 20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. But I with the finger of God cast out devils, and no doubt the kingdom of God is come upon you. இயேசு பிசாசை தேவனுடைய விரலினால் துரத்தினார். Yes, Jesus cast out devils with the finger of God. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to Matthew's Gospel chapter 12 and verse 28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினேன். I cast out devils by the Spirit of God. மார்க் 16:17 படி பார்க்கும் பொழுது, Again turning to Mark the Gospel அவருடைய 16:17. நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தலாம். We can cast out the devils by his name. இதுக்கு தலையில கை வைக்கணும், தண்ணியை ஜெபிச்சு கொடுக்கணும், எண்ணெயை தூக்கி தலையில ஊத்தணும், இந்த வேலையே கிடையாது. For that thing, no work of laying hands upon, no work of praying for the oil. உன்னுடைய கை தேவனுடைய விரலா இருக்கணும். Your hand should be the finger of God. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தேவனுடைய ஆவியாக இருக்கணும். The anointing in you should be the Spirit of நீ God. பற்றி பிடித்திருக்கிறது தேவனுடைய நாமமா இருக்கணும். What you hold upon should be the name of God. வாசிப்பதில் தேறினவன்னா இவன் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான்னாலே யாருக்குள்ள இருந்தாலும் ஆவி புறப்பட்டுரும். Cunning in playing means when he starts to play itself, the evil spirits will flee away. இரண்டாம் ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, Turning to 2 Kings chapter 3 and verse 15. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it said there? சுரமண்டலம் வாசிச்சா தீர்க்கதரிசனம் வந்துரும். When he played harp, the prophecy would come. சுரமண்டலம் வாசிக்க ஆரம்பிச்ச உடனே தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. Soon when he started playing, he would start prophesying. வாசிப்பதில் தேறினவன் என்று
என்று சொன்னால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அதிகாரம் என்ன? முதலாவது பிசாசுகளை துரத்துவது, இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தைகளை வெளியே சொல்லுவது. Cunning and playing means first of all casting out the devils and secondly power to give out the word of God. இயேசு ஒவ்வொரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை சிருஷ்டிக்கும் வல்லமை உள்ளது. Jesus uttered a word and it had the creative power. அறிவில் தேறினவன் குருவைப் போல இருப்பான். A man who is perfect in knowledge shall be as his master. சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன் குருவைப் போல பிசாசுகளை ஜெயிப்பான். A man who is cunning in playing will overcome the devil like his master. தானியேல் 1 அதிகாரம் 3 வசனம். Turning to Daniel chapter 1 and verse 3. தானியேல் 1 அதிகாரம் 3 வசனம். Daniel chapter 1 and verse 3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும். And the king spake unto Ashpenaz, the master of his eunuchs, that he should bring certain of the children of Israel, and of the king's seed, and of the princes, children in whom was no blemish, but well favored and skillful in all wisdom, and cunning in knowledge, and understanding science, and இங்கே சொல்லி இருக்கிறது சகல ஞானத்திலும் தேறினவர்கள். Here skillful in all wisdom. அறிவில் தேறினவர்கள். Those who are skillful in knowledge. அடுத்து வாசிப்பதில் தேறினவர்கள். Cunning in playing. இங்கே மூன்றாவது பார்க்கும் பொழுது சகல ஞானத்திலும் தேறினவர்கள் தான் அரண்மனையில் வைக்கப்பட முடியும். Thirdly, only those who are skillful in all wisdom can be placed in the palace. ஏற்கனவே இவர்கள் அடிமைகள். Already they were under bondage. இவர்களுக்கு அரண்மனையில் இருக்க வாய்ப்பே கிடையாது. They cannot be at all in the palace. ஆனா அரண்மனையில் இருக்கலாம். But they can be there. அப்படி இருக்கணும்னா அவங்க சகல ஞானத்திலும் தேறினவர்களாக இருக்க வேண்டும். If they have to be there, they have to be skillful in all wisdom. பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவருடைய அரண்மனையில் நாம் போய் சேர வேண்டுமானால், If we have to go reach the mansion of our Lord in heaven, அந்த மகிமையான தேசத்திலே தேவனுடைய அரண்மனையிலே நாம் வாசம் பண்ண வேண்டுமானால் இந்த அடிமைகளாகிய நாம் ஞானத்தில் தேறினவர்களாக மாற வேண்டும். if we have to be dwelling in the glorious land of our God in heaven, then we have to become skillful in all wisdom. காரணம் நாம் எல்லாரும் அடிமைகள். Because we are slaves. அடிமைகளுக்கு பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். We will know about slaves. அவங்க எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தப்படுவார்கள். They will be led very mean manner. ஆனா இந்த அடிமை ராயலாக மாறணும்னா என்ன அர்த்தம்? But if this slave should become a royal seed, கர்த்தர் அவர்களுக்குள்ள நடப்பிக்க வேண்டிய என்ன? what is that God has to do in them? சகல ஞானத்திலும் தேறினவர்களாக மாற வேண்டும். The Lord should make them skillful in all wisdom. பரலோகத்துக்கு போகணும்னா ஒரு வித்தியாசமான குவாலிஃபிகேஷன் நமக்கு தேவை. We need altogether different qualification to reach heaven. அரண்மனையில சேவிக்க உனக்கு ஒரு திறமை வேண்டும். You need skillfulness to serve in the palace. இது கர்த்தரை சேவிக்கிற ஒரு மார்க்கம். This is some religion you serve the Lord. அநேகர் நினைக்கிறாங்க இந்த உலகத்துல தான் நம்ம சேவிக்கிறோம், அங்க போனா படுக்கையில இளைப்பாறுவார்கள், பெட் போட்டு எல்லாரையும் படுக்க வச்சிருவாருன்னு நினைக்கிறாங்க. Many think we serve the Lord only on earth, while in heaven we will be laid down upon beds. அது என்ன ஹாஸ்பிடல்ல நடத்துறாரு பரலோகத்துல? Is God conducting a hospital in heaven? படுக்கையில இளைப்பாறுகிறார்கள் என்று சொன்னால் இப்பொழுது மரித்து போகிறார்களே இவர்கள் பாரடைஸ்ல இருக்கிற ஒரு அனுபவத்தை சொல்லுகிறது. They rest in their beds. It is an experience of the people who died in these days and finally rest in paradise. ஆனா இந்த பாரடைஸ்லயே அவங்க எப்பொழுது இருக்க போறது அல்ல. But they are not going to be ever in this paradise. நியாயத்தீர்ப்புக்கு பின்பு அவர்கள் மகிமையின் தேசத்துல கால் வைக்க போகிறார்கள். After their judgment, they are going to step into the glorious land. அது சீயோனா எருசலேமாக இருந்தால் அதுதான் ராஜாவின் அரண்மனை. If it be Zion and Jerusalem, that is the king's palace. அதுதான் சர்வ பூமியின் மகிழ்ச்சி. That is the joy of the whole earth. அதுதான் மகாராஜாவின் நகரம். That is the city of the great king. அங்க போய் சும்மா படுத்து கிடக்கிறது அல்ல, நித்தியமாய் கர்த்தரை அடுத்த ஒரு ஊழியம் இருக்கு. There we are not going to lie down, but we have a ministry in eternity. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, பாடுகள் முடிஞ்சிருச்சு. ஆனா அங்க போன உடனே பாடுகள் கிடையாது, ஊழியங்கள் உண்டு. It is not that everything ends with the world, only sufferings end, but there you have the ministry to continue. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். Everlasting joy shall be upon their heads. வெளிப்படுத்தல் 22:4 படி பார்க்கும் பொழுது As we see in Revelation 22:4, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பார்கள், his servants shall serve him. அவரை தரிசிப்பார்கள். They shall see his face. ஆண்டவரை தரிசித்து ஆண்டவருக்கு அங்க ஒரு ஊழியம், இங்க மாதிரி காடுகள் மலைகள் ஊழியம் செஞ்சு கஷ்டங்கள் நிந்தைகள் அல்ல, ஆண்டவரை துதிப்பது மகிமைப்படுத்துவது இப்படி ஒரு பெரிய ஊழியம் அங்க இருக்கிறது. They shall see the face of God
God and do the ministry, not as they wander in caves and dens and mountains, but there no sufferings, but they will praise God. தானியேல் 1:3 சொல்லி இருக்கிறது அரண்மனையில் சேவிக்கத்தான் இந்த குவாலிஃபிகேஷனை அந்த ராஜா வைத்திருந்தார். Daniel 1:3 says that the king had this qualification to serve in the palace. அப்போ பரலோகத்தின் அரண்மனையிலே நாம் சேவிக்க வேண்டுமானால் Therefore to serve in king's palace in heaven, நமக்கு தேவை சகல ஞானத்திலும் நாம் தேறினவர்களாக மாற வேண்டும். we need to become skillful in all wisdom. அது என்ன ஞானம்? What is that wisdom? இன்னைக்கு உலகத்துல ஞானம் சொல்லுகிறது வித்தியாசமான ஒரு கொள்கை உடையது. Today wisdom has a wrong philosophy in this world. அஞ்ஞானத்தை பத்தி பைபிள்ல சொல்லி இருக்கிறது. In the word of God it is said about அஞ்ஞானம், அதாவது தேவனை அறியாத the தன்மை. ignorance, அடுத்து விஞ்ஞானம் இருக்கிறது. and then even about the science, அடுத்து மெய்ஞானம் and இருக்கிறது. even about the true life. இப்படி பைபிள்ல 3 ஞானம் தெளிவாக இருக்கிறது. There are 3 kinds of wisdom clearly in the Bible. ஒருவன் இந்த சபையினுடைய சட்டதிட்டத்துக்கு, இந்த ஊழியக்காரங்க பேச்சுக்கு, இல்லாவிட்டால் இந்த சத்தியத்துக்கு ஒத்து போகாவிட்டால் நீ அவன்கிட்ட பேசிப்பாரு, ஒத்து வரலன்னா அவன் யாரு? உனக்கு யாரவன்? அஞ்ஞானி போல இருப்பான். When you speak to a brother, if he does not come in this according to this truth and according to this doctrine, then he shall be a fellow who is stranger to you. உலகம் சொல்லுகிறது விஞ்ஞானம். This world has the science. ஆனால் நீதிமான்களுக்கு என்று அவர் மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். But for the righteous he has the true wisdom. அது என்ன மெய்ஞானம்? What is the true wisdom? விஞ்ஞானம் நமக்கு தெரியுது, அஞ்ஞானமும் தெரியுது. மெய்ஞானம் என்ன? We know about the ignorance, we know about the science, but what is the true wisdom? உலகத்துல சொல்லுகிற ஞானம் ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்தது. The wisdom in this world is after the natural man. இல்லாவிட்டால் பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று வேதம் Or சுட்டிக்காட்டுகிறது. the word of God says it is devilish. இல்லாவிட்டால் லௌகீக சம்பந்தமானது என்று வேதம் சொல்லுகிறது. And even it is sensual, it is said. யாக்கோபு 3:15 பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In James 3:15 it is said, this wisdom descended not from above. பரத்திலிருந்து இறங்கி வரலன்னா எங்க இருந்து ஏறி வருது? Then from where does it ascend? பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது. Then it is ascending from hell. அந்த ஞானத்துக்கு 3 சக்திகள். It has 3 powers. ஒன்று லௌகீகம், Earthly, மற்றொன்று ஜென்ம சுபாவம், sensual, மற்றொன்று பேய்த்தனத்துக்கு அடுத்தது. devilish. ஆனா மெய்ஞானம் என்றால் என்ன? But what is the genuine wisdom? சகல ஞானத்திலும் தேர்ந்தவனா மாறணும்னா என்ன அர்த்தம்? What does it mean to say skillful in all wisdom? யாக்கோபு 3:17 சொல்லுகிறது. James 3:17 says. தமிழ்ல வாசியுங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இந்த ஞானத்துல ஒருத்தன் தேர்னவனா மாறணும். A man should skillful in this wisdom. ஞானத்துக்கு 7 தூண் உண்டுன்னு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. In Proverbs it is said wisdom has 7 pillars. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்தது. Wisdom had builded a house and carved her 7 pillars. அந்த 7 தூண் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And these 7 pillars are here. ஆண்டவருடைய ஞானத்துக்கும் பூலோக ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. There is a vast difference between earthly wisdom and the wisdom of God. பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டது? How is the wisdom from above? அது சுத்தம் உள்ளது, First pure, சமாதானம் சாந்தம் உள்ளது, peaceable, gentle, இணக்கம் உள்ளது, easy to be entreated, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்தது. full of mercy and good fruits, அதுல பட்சபாதம் கிடையாது, without partiality, அதுக்கு மாயமே கிடையாது. without hypocrisy. இந்த ஞானத்துல ஒருத்தன் தேர்னவனாய் மாறணும். A man should become perfect in this knowledge. முதலாவது அது சுத்தம், பரிசுத்தம் உள்ளது. First of all it is pure, it is ஒரு holiness. தேவனுடைய பிள்ளையினுடைய முதல் குவாலிஃபிகேஷன் ஞானத்துல தேர்னவனா பரிசுத்தம். A child of God who is skillful in wisdom will be first of all holy. சுத்தம் இல்லாம பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. For without holiness no man shall see God. இதுதான் ரொம்ப முக்கியமானது. This is very important. இதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What is the right meaning of this? சுபாவங்களில் தெய்வீகம். And the divinity in character. அதுதான் ரொம்ப முக்கியமானது. It's very important. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். Fear of the Lord is the beginning of wisdom. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நாட்களில் அப்படி தெய்வீகத்துல கொண்டு வரப்பட வேண்டியது அவசியம். A child of God need to be brought into this divinity. அடுத்ததாக Nextly, கொலோசியர் 1:28 படி according to Colossians 1:28, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்
தேறினவனாய் நிறுத்துவது. To present any man perfect in Christ Jesus. அதுதான் இந்த பூலோகத்துல நம்முடைய டிபிஎம் சர்ச்சினுடைய மோட்டோ. That is the motto of our TPM church in earth. எல்லா இடத்துலயும் எழுதி போட்டிருப்போம். It is written down in all churches. ஏனென்றால் நம்முடைய ஊழியத்தினுடைய டார்கெட் என்ன? Because what is the target of our ministry? மதுரையை மொத்தத்தையும் வளைச்சு போடுறதல்ல. And not to capture Madurai. இல்ல பணத்தை வாங்கி அனுபவிக்கிறதல்ல. Or not to enjoy. இங்க வந்த இடத்துல கால் வைக்கிறவனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் மாற்றணும். But that any man who steps into this church should become perfect in Christ Jesus. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. ஒரு தேவன் மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது அவனுடைய கேரக்டர் மாறுது. When a man of God comes into Christ, his character changes. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவங்களுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுங்கள். And become partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. 2 பேதுரு 1:4 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Peter 1:4 it is said that. என்ன இச்சையினால உலகத்துக்கு உண்டான கேடு அதிலிருந்து தப்பிதான் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். Only escaping the corruption that is in the world through lust, we can become partakers of divine nature. கிறிஸ்துவுக்குள் வாழ்வது, In Christ. கிறிஸ்துவுக்குள் மரிப்பது, Life in Christ, day in Christ. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். Henceforth they who die in Christ are blessed. இப்ப பாருங்க நம்ம சபையில எவ்வளவு பேர் சாகுறாங்க ஊழியக்காரங்க விசுவாசிகள். We see so many believers and servants of God, they die in our church. ஆனா எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் மரித்தாங்கன்னு தெரியாது. But we do not know how many die in நம்ம இவ்வளவு Christ. பேர் உட்கார்ந்திருக்கிறோம், நாங்க பிரசங்கிக்கிறோம். We are seated here, we preach here. ஆனா நம்ம எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் மாறி இருக்கிறோம். But how many of us have become perfect in Christ? கிறிஸ்துவுக்குள் தேறின எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் மாறினாதான் குருவை போல மாற முடியும். Only if any man can become perfect in Christ Jesus, can he become as his master. அது என்ன? What is that? அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What is the right meaning of it? அதனுடைய உள்ளான விளக்கம் என்ன? What is the inner explanation for it? அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Needed that we understand it. 2 கொரிந்தியர் 5:17 2 Corinthians 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். If a man be in Christ, he is a new creature. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கைங்கிறது ஒரு புதிய வாழ்க்கை. A life in Christ is a new life. அப்ப சாகர வரைக்கும் ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா டெய்லி அவன் புதிய சிருஷ்டியாக இருப்பான். If a man be in Christ until his death, he will be a new creature every day. அப்ப டெய்லி அவனுக்கு புதிய கிருபை கிடைக்கும், புதிய பேச்சு இருக்கும், புதிய தெய்வீகமான தன்மை இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவன் புதுசாவே மாறிக்கிட்டே இருப்பான். He will be altogether made new every day with new grace, new speech and new life. யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அது என்ன புதிய எருசலேம்னு? Somebody asked, what is the new Jerusalem? பாஸ்டர் டியூட்ட கேட்டிருக்காங்க. They asked Pastor T. எருசலேம் கரெக்ட், அது என்ன புதிய எருசலேம்? Jerusalem is good, but what new Jerusalem? அவர் அதுக்கு என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? What is the answer Pastor gave? நித்தியமா இந்த ஜனங்கள் புதிய எருசலேமுக்கு போய் சேர போறாங்க. These people are going to reach New Jerusalem in eternity. ஒரு 4 நாள் சுத்தின உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? After 4 days of roaming, what will you say? என்ன சொல்லுவீங்க? இல்ல ஏற்கனவே பார்த்தேன், நான் ஏற்கனவே பார்த்தேன், I have already seen it. இது பழசுதான், This is old. அப்படி நீங்க சொல்லிடுவீங்க. You will say like that. ஆனா அதுக்கு பேர் என்னது? But what is that called? புதிய எருசலேம். This is called New Jerusalem. ஆனால நேத்து பார்த்தது மாதிரி இருக்காது, டெய்லி அது எப்படிதான் இருக்கும்? புதுசாயே இருக்கும். New Jerusalem will be new every day. அதுபோல கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு நீ சாகர வரைக்கும் டெய்லி நீ ஒரு புது சிருஷ்டி. Likewise, after coming into Christ, every day you are a new creature. சாராயத்தை விட்டு வந்தபோது நீ புது சிருஷ்டியா இருந்த, இப்ப வேற சாராயம் குடிச்ச மாதிரில உட்கார்ந்து இருக்கிற. The day you came from liquor, you were a new creature, but today you are seated as though you drank a new liquor. ஒரு காலத்துல நீ ட்ரக்ஸ்க்கு அடிக்டா இருந்த, Once you were addicted to drugs, இப்ப பெருமைக்கு அடிமையா இருக்கிற. but now addicted to pride. அப்படிதானே? Is it not? ஒவ்வொரு கேரக்டருக்கு நம்ம அடிமையா இருந்தோம், ஆனா இங்க வந்துட்ட பிறகு இந்த ட்ரெடிஷனுக்கு கூட நீ அடிமையா இருக்கிறியே. We were addicted to many things in the world, but now even addicted to many traditions and கிறிஸ்துவுக்குள் natures. இருக்கிற வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் அவன் புதிய சிருஷ்டி. A life in Christ means he is a new creature every day. நேத்து இருந்த தோல்வி இன்னைக்கு இருக்க கூடாது. Yesterday's failure should not be ஒருவேளை here இன்னைக்கு ஒரு today. தோல்வி இருந்தா அது நாளைக்கு இருக்க கூடாது. And today's failure should not be tomorrow. இதுதான் கிறிஸ்டியன் லைஃப்ல உள்ள புதிய சிருஷ்டி. This is the new creature in Christian life. அந்த அளவு வந்திருக்கீங்களா? வர முடியுதா? வர தடுமாறுறீங்களா? Have you come to that standard or are you still stumbling?
ஒன்று அறிவில் தேறினவன், and one perfect in knowledge, பிசாசை துரத்துவதில் தேறினவன், perfect in casting out devils, சகல ஞானத்திலும் தேறினவன், skillful in all wisdom, கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் தேறினவன். perfect in Christ Jesus in a new creature. அப்படிதான் நம்ம மாறத்தான் இயேசுவை போல மாற முடியும். Even as we change like this, we can become like Jesus. பேதுருவை பாத்தீங்கன்னா அவனுக்கு பேசவே தெரியாது. Look at Peter, he doesn't talk. படக்குன்னு என்னத்தையாவது பேசிடுவான். He doesn't know to speak, he will speak something or இயேசு the பேசி other. முடிக்கிறதுக்குள்ள இவன் பதில் சொல்லிடுவான். Soon before Jesus speaks and ends, he will give the reply. அவன் ஒரு அதிக பிரசங்கின்னு சொல்லலாம். He is like some person who பட்டுன்னு பேசுவான். speaks very நல்லதையும் அப்படிதான் பேசுவான், கெட்டதையும் அப்படிதான் பேசுவான். even the things that are good and bad, he speaks immediately. நான் உங்களை கால்களை கழுவ போகிறேன், அது முடியாது. I am going to wash your feet, Jesus said. He said no. நான் சிலுவையில் அறையப்பட போறேன், அது நடக்காது. Jesus said, I am going to be crucified. He said no, it cannot be. இதெல்லாம் ஆப்போசிட்டா பேசு, நெகட்டிவ் தாட்ஸ். Always a negative reply. ஆனா அதே பேதுரு, But that same Peter, என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் முன்னு உட்கார்ந்திருந்தா. இவன் சொன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னா பட்டுன்னு. when Jesus said, whom do you think I am? Everybody was silent, but he said, I know you are Jesus Christ, the son of the உடனே living இயேசு God. சொன்னாரு, இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவே வெளிப்படுத்தினார்னு. Then Jesus said, flesh and blood has not revealed it unto you, but the Son of God. ஆனா இதுதான் அவனுடைய அந்த காலத்தினுடைய ஒரு தன்மைகள். And that was his natures during that time. ஆனா அதே பேதுருவை But that same Peter, பிலாத்துவின் அரண்மனையில, in the palace of Pilate, அன்னாவுடைய அரண்மனையில in the palace of Anna, ஒருத்தர் சொல்றான், he said, உன் பேச்சு அவர் பேச்சு மாதிரியே இருக்கு. one said, your speech is like his. எப்படிப்பட்ட ஒரு மாற்றம். See, what a good transformation. உன் பேச்சு அவருடைய பேச்சுக்கு ஒத்து இருக்கிறது. Your speech is like that of him. லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சா? Lifestyle, is it பேச்சு changed? மாறிடுச்சு பாத்தீங்களா? See, the speech is changed. அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. They easily found him out. இவன் மீச வைக்காதனால கண்டுபிடிக்கல, இல்ல தாடி வச்சதுனால கண்டுபிடிக்கல. Just because he had no mush and he kept the beard, they did not find எதை வச்சு out. கண்டுபிடிச்சாங்க? But with what did they find அவனுடைய out? வார்த்தை, His அந்த words, ஸ்பீச், அந்த ஸ்டைல், வே ஆஃப் டாக்கிங், his way of talk. அந்த பேச்சு வார்த்தை வந்த உடனே அவங்க சொல்றாங்க, உன் பேச்சு அவன் பேச்சு மாதிரியே இருக்கிற. Your speech is like that of his, they said. நம்ம பேச்சை பத்தி அப்படி யாராவது சொல்றாங்களா? But looking at our speech, does anybody say that? நீங்க ரொம்ப நாம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு It காலகட்டம். is a time we have to be very careful. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important for us. கிறிஸ்துவுக்குள் தேறினவன் ஒரு புதிய சிருஷ்டியின் வார்த்தைகளை வெளிப்படுத்துவான். A man who is perfect in Christ Jesus will reveal the words of a new creature. கொலோசியர் 4 அதிகாரம் 12 வசனம். Colossians 4:12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக மாற வேண்டும். You should stand perfect and complete in all the will of God. இந்த சரீரம் கொடுக்கப்பட்டது எதற்காக? Why is this body given me? ஒரு கல்யாணம் கட்டுறதுக்கு, 2-3 பிள்ளைகளை பெற்றுக்கிறதுக்கா, இல்ல உலகத்துல நல்லா பாடுபடுறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு இதை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? Do you think is it to get married and beget 2 children or to enjoy this world? இது சாதாரண ஒரு கான்செப்ட். This is an ordinary concept. ஆனா தேவனுடைய கான்செப்ட் என்ன? But what is the concept of God? இந்த உலகத்துல இந்த சரீரம் கொடுக்கப்பட்டது, இதோ ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். This body is given to us in the world as it said in the word of God, lo I come to do thy will, O God. நம்ம எல்லாரும் தேவசித்தம் செய்றோம், அதை நான் ஒத்துக்கறேன். I accept that all of us do the will of God. அழுதோ எப்படியோ தேவசித்தம் செஞ்சறோம். Somehow crying or the other we do the will of God. எரிச்சல் பட்டோ, கோவப்பட்டோ, சண்டை போட்டோ, வேற வழியே இல்லாம முட்டி மோதியோ தேவசித்தம் செஞ்சறோம். With hatred, bitterness, some or the other, we try to do the will of God. வேற வழி இல்ல. No other go. ஏன்னா இந்த மார்க்கமே தேவசித்தமான பாதையில தான் நம்மளை கொண்டு போகுது. Because this path takes us through the path of the will of God. அழுதானாலும் நம்ம இந்த பாதையில போயிடுறோம்னு வெச்சுக்கோங்க. At least through the weeping we go through this path. ஆனா இதனால நீ குருவா மாறிட முடியாது. But by this you cannot become the தேவ master. சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் நீ தேறினவனாக மாற வேண்டும். You have to become perfect and complete in all the will of God. நான் அதனால தான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், தேவ சித்தம் என்னங்கறத முதலாவது அனலைஸ் பண்ணு. That is why very often I say analyze what is the will of God regarding you. உன் லைஃபை பத்தி நீயே முதலாவது புரிந்துகொள். You yourself should
understand about your life. உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சாதான் நீ அந்த பாதையில போக முடியும். Only about you, when you understand about yourself, you can go through the path. உன் உயரம் உனக்கு தெரியணும். You should know your height. உன்னுடைய தகுதி உனக்கு தெரியணும். You should know your qualification. உன்னுடைய தகுதி இன்மையும் உனக்கு தெரியணும். You should know your worthlessness. உன்னுடைய பலனும் உனக்கு தெரியணும், உன்னுடைய பலவீனமும் உனக்கு தெரியணும். You should know your strength, you should know your weakness. உன்னையே உனக்கு தெரியாத ஒரு குருடனாக நீ இருக்க கூடாது. You should not be a blind, not knowing yourself. தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக மாற வேண்டும். But you should become perfect in all that is the will of God. எந்த விஷயத்திலும் தேவ சித்தத்திலே நீங்க தேறினவர்களாக மாறணும். In any matter, you should become perfect in the will of God. நன்மை செய்து புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். It is the will of God that you do good and subject the ignorance of foolish men. எல்லாவற்றிலும் தோத்திரம் செய்யுங்கள், அதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். In everything give thanks unto the will of God. Give thanks unto God, for this is the will of God. ரோமர் 12:2 படி வேதம் சொல்லுகிறது, நன்மையும் பரிபூர்ணமான தேவசித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். According to Romans 12:2, and be renewed in your mind that ye may prove what is the good and acceptable and perfect will of God. ஒரு காரியம் தேவசித்தம்னா அந்த தேவசித்தத்துல நீ தேர்னவனா மாறணும். If a thing is the will of God, you should be perfect in it. நீ பாடுபடுவது தேவசித்தமா, அதுல தேர்னவனாய் மாறு. If the will of God for you is to suffer, become perfect நீ in it. ஊழியம் செய்வது தேவசித்தமா, அதுல தேர்னவனாய் மாறு. If the will of God is to serve, then you become perfect in it. ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் அந்த ஃபீல்ட்ல அவன் தான் டாப்பா இருக்கான். A servant of God, a believer, in whichever field he is, he should be the topmost. நீ படிக்க போயிட்டேன்னா நீ தான் அதுல டாப்பா இருக்கான். If you go to studies, then you have to be topmost. நீ ஒரு பிசினஸ்ல போயிட்டா நீ தான் அதுல டாப்பா இருக்கான். In your business, you have to be the topmost. அது ஆசை அல்ல. It's not a அது desire, ஒரு மோட்டிவேட் உன்னை பண்ணி விடுறன்னு நீ நினைக்க கூடாது. not just a motivation, பைபிள் சொல்லுகிறது. but the Bible says, நீ ஒரு கம்பெனில போனேன்னா நீ வாளாய் அல்ல, நீ யாரா இருப்பாய்? தலையா இருப்பாய். in your office, you will not be the tail, but the head. நீ அங்க போய் கீழாகாமல் நீ அங்க போன உடனே யாரா மாறிடுவ? மேலாகிடுவாய். You will not be below, but you will be above. போத்திபார் வீட்ல அடிமையாகத்தான் போனா, அங்க போன உடனே எஜமானுக்கு அடுத்ததுக்கு வந்துட்டான். Joseph went as a slave in the house of Potiphar, but there he became next to his master. சிறை கைதியாக பார்வோனுக்கு போய் நின்னான். கொஞ்ச நேரத்துல சிங்காசனத்துல அவனுக்கு அடுத்த ஸ்டாப்க்கு வந்துட்டான். He stood before Pharaoh as a prisoner, but then he became next to Pharaoh. உன்னை அழைத்த தேவன் அப்படித்தான் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். Your God who called you has promised you the same. நீ அங்க அந்த ஆமானுடைய மனைவி சொல்றா, அவன் யூதனானால் அவன் நிச்சயம் உயர்த்தப்படுவான், நீ தாழ்ந்துதான் போகணும். Haman's wives, he says, if he be a Jew, thou shalt surely மொர்தெகாய் fall ஒரு before யூதன், them. அப்படினால் மற்றவன் எல்லாம் தாழ்ந்துதான் போகணும். Mordecai is a Jew, therefore others should fall before நீ him. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனானால் நீ தான் அதுல மேன்மையுள்ளவனாய் மாறணும். If you are anointed, you will excel தேவ சித்தமானவைகளில் தேர்ந்தவர்களாய் மாறுங்க. and become perfect in all the will of God. எஸ்றா 7 அதிகாரம் 6 வசனம் இல்லாட்ட 11 வசனத்தை பார்க்கும் பொழுது, Book of Ezra, chapter 7, verses 6 or 11. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே அவன் தேறின வேதபாரகனாய் இருந்தான். He was a ready scribe in the law of Moses. ஒரு தேவனுடைய பிள்ளை வேதத்திலே தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். A child of God should be perfect in the word of God. பைபிளை நல்லா படிங்க. Read the Bible well, புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி. whether you understand or not. முதல்ல அதை நீங்க நல்லா படிங்க. First read it, வேதத்தை ஆராயுங்கள், search the scriptures அதன்படி செய்யுங்கள். and do accordingly, அதன்படி செய்ய நீங்கள் உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்கள். and prepare your heart to live accordingly. அது ரொம்ப முக்கியமானது. That is very important. நீங்க இந்த வேத வாக்கியங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் உள்ள வாழ்க்கையில தேர்ந்தவர்களாய் மாற வேண்டும். And you have to become perfect in the life according to the word of God. வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைக்கணும். You have to set your life according to God's ஒருவேளை word. இதுவரை முடியாவிட்டால் இனிமேல் அப்படி பயிற்சி வையுங்க. Maybe hitherto you could not, but practice hereafter. நீங்க இந்த பைபிளை படிக்கவே உங்களுக்கு ஒரு தேர்ச்சி உண்டாயிடும். Even as you read the Bible, you will have a perfectness in you. ஒரு சிலர் எல்லாம் பாருங்க எவ்வளவு அருமையா படிப்புல முன்னேறாங்க பாருங்க. Look, some people how they progress in their studies. சில பிள்ளைகளுக்கு எல்லாம் கர்த்தர் கிருபை தர்றார். The Lord grants grace to certain children. ஒரு சில பிள்ளைகள் எல்லாம் தூங்கிக்கிட்டே இருக்குது. Some children, they always sleep. இப்ப பப்ளிக் எக்ஸாம் டைம். This is a time of public examination. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் அபிஷேகத்தினால ஆவியினால ஞானத்தினால ஞாபக சக்தியினால
நிரப்ப வேண்டும். May the Lord anoint our children with his wisdom and memory power and anointing. அதுபோல நம்ம பிள்ளைங்க வேதத்திலும் தேர்ந்தவர்களாய் மாற வேண்டும். And so said our children should become expert in the word of God. ஒரு சிலர்லாம் எவ்வளவு வசனங்களை அப்படியே மைண்ட்ல வச்சிருக்காங்க. Some children have so many verses in their mind. உம்முடைய வேதமே என்னுடைய மனமகிழ்ச்சி. Thy word is my delight. உம்முடைய வேதமே எனக்கு ஆறுதல். Thy word is my comfort. உம்முடைய வசனம் எனக்கு ஆறுதலா இராவிட்டால் நான் துக்கத்திலே எப்பொழுதோ முழுகி போயிருப்பேன். If thy word had not been my comfort, I should have been immersed in my affliction. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறலே கிடையாது. Great peace have they which love thy law, and they will not stumble. வேதத்தை தியானியுங்கள். Yes, meditate on the word of God. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். And all that you do will prosper. ஏன் இந்த பைபிள்ல கர்த்தர் இவ்வளவு வசனங்கள் உபதேசங்கள் சத்தியங்களை சொல்லி இருக்கிறார்? Why has the Lord pronounced so many truths and doctrines in the Bible? தேவனுடைய நோக்கம் என்ன? What is the purpose of God? நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, If you read through the word of God, 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்துல இந்த வாக்கியங்கள் வசனங்கள்லாம் ஏன் கொடுக்கப்பட்டது? 2 Timothy 3:16 says, why the scripture is given us. வாசியுங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. இந்த வசனங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? Why is the scripture given us? தேவனுடைய மனிதன் தேறினவனாய் மாறும். That a man of God may become perfect. நீங்க தேறினவங்களா மாறணும்னு சொன்னா பைபிளை நல்லா படிங்க, அதை பயிற்சிவீங்க. If you have to become perfect, read the scriptures well and exercise ஒரு it. தேவனுடைய பிள்ளை அதிகமாக வேதத்துல மூழ்கி இருந்தா அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் மூழ்கி இருக்கும். If a child of God is immersed in the word of God much, his life will be in Christ. இன்னைக்கு நீங்க பைபிளை எவ்வளவு படிக்கிறீங்க, எவ்வளவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? Today, how much importance do you give to the Bible? How much do you read? இன்னைக்கு நம்மில் अनेகர் இந்த அனுபவங்களை பயிற்சிவிக்கிறது இல்ல. But many of us do not practice this these days. டெய்லி ஒரு 10 அதிகாரமாவது படிங்க, 2 அதிகாரமாவது படிங்க, 1 அதிகாரமாவது படிங்க. தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் இருந்து படிங்க. Read at least 10 chapters, 2 chapters, 1 chapter a day and be in the presence of God. சில ஊழியக்காரங்கள்லாம் நான் பார்த்திருக்கிறேன், முழங்கால்ல நின்னு பைபிள் படிக்கிறாங்க. சில விசுவாசிகள் முழங்கால்ல நின்னு பைபிள் படிக்கிறாங்க. I have seen some servants of God and believers reading the Bible on the knees. பாஸ்டர் செல்வத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சிட்டே இருக்காரு. If you see Pastor Selvam, he will be always reading the Bible. பாஸ்டர் ஜெயத்தை நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு LED லைட் வச்சிட்டு பகல்ல கூட அத உட்கார்ந்து படிச்சிட்டு தான் இருக்காரு. Pastor Jayam, he has a small LED light and even in the daytime he reads with it. வேற ஒண்ணுமே அவங்களுக்கு புகலிடம் கிடையாது. They have no other strong tower. அதுல தான் நம்ம ஆராய்ச்சி பண்றோம். And it is there we have to research. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That is what the word of God says. உங்களுடைய வீட்டில் நான் ஆராய்ச்சி செய்கிறேன். I make a research in your house. சங்கீதக்காரனை பத்தி பைபிள் சொல்லுகிறது. The psalmist says that நான் தேவனுடைய வீட்டில் ஆராய்ச்சி செய்கிறேன். I inquire in the temple of God. என்ன ஆராய்ச்சி? What is that? வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. And to inquire of the word of God. நான் எதற்காக உங்களுடைய வீட்டில் தங்குவேன்? Why should I abide in your house? ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்றதுக்கு தான். To sit in the presence of God and to inquire in his word. ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படி ஒரு ஆராய்ச்சியில நம்ம இருக்க வேணும். We the children of God should be in such a research. இன்னைக்கு வேதத்தில் தேறின அவன் வேத பாரகன். And the ready scribe in the word of God. அப்படினா நீங்க ஒரு சிலர் சொல்வாங்க எனக்கும் பைபிள் தெரியும். Some people will say I know the Bible. பைபிள் உலகத்து மனுஷனுக்கு கூட நல்லா தெரியும். அரசியல் நம்மளை விட அரசியல் கட்சி தலைவர்கள் பைபிள் வசனத்தை அழகா கோட் பண்றாங்க. The politicians they prove or quote the word of God more good than us. தெரியுமா? Do you know what? விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் சொன்னாராம், நீங்கள் கோலியாத்தை கண்டு தாவீது பயப்படவில்லை, நீங்களும் சிங்களர்களை கண்டு பயப்படாதீர்கள். And that Prabhakaran, who was the leader of the the group, he said, as David was not afraid of Goliath, don't be afraid of your enemy. நீங்க பார்க்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பேரா இருப்போம், ஆனா நம்ம தான் ஜெயிப்போம்னு சொன்னார். And he said, we may be little in the sight of others, but we will prevail. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு அந்த விசுவாசம் வர மாட்டேங்க. But our children, they do not have that thing. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் கானானை வேவு பார்த்துட்டு வந்துட்டு, ஐயோ நாங்க அவங்கள பார்த்தோம், ஏனாக்கு புத்திரர், ஐயோ நாங்கெல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம் அப்படி. As the spies who went to the land of Canaan and said, they are like great giants and we like grasshoppers. நீங்க பெரிய யானையை பார்த்திருப்பீங்க. You may have seen the big lion, the elephant. யானைக்கு யாருமே பயந்து சாவாங்க. And anybody will be afraid of the elephant. ஆனா யானைக்கு ஒரு காரியத்தை பட்டா பயம். But elephant is afraid of one thing. எதை பத்தி? What is it? எறும்புக்கு பயந்து செத்து போய்டாது, ஓடியே போய்டும். It will be afraid and flee away from the ant. ஒரு எறும்பு காதுக்குள்ள போய்ட்டா போதும், அதுக்கு பிறகு யானை பைத்தியம் தான். One ant in its ear is enough, it will become mad. அதனால காது கீது வாலு கீழ் எல்லாத்தையும் ஆட்டிக்கிட்டே இருக்கும், எது வந்துட கூடாது.
Therefore it will be always shaking its ear that the ant may not come. உனக்கு எங்க தேவனுடைய வசனத்தை நீ பிடிச்சாதான் ஜெயிக்க முடியும். But you can prevail only if you hold on the word of God. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் வலு சர்ப்பத்தை ஜெயித்தார்கள். And they prevailed over the dragon by the word of God and by the word of the testimony. முதலாம் நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். First Chronicles chapter 12 and verse 35. முதலாம் நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 35 இல்ல 36. 12, 35, 36 of First Chronicles. தான் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்கள் 28,600 பேர். யுத்தத்துக்கு தேறினவர்கள். Expert in war. அப்படின்னா என்ன? What does it mean? அப்போ பைபிளே சொல்லுது சண்டை போடுறதுக்கு ஓகே பண்ணுதுன்னு சொல்லுதுங்க. Therefore you think Bible says quarreling is okay? ஓல்ட் டெஸ்டமெண்டோட அது முடிஞ்சு போச்சு. No, it is gone with the Old Testament. புதிய ஏற்பாட்டிலே சண்டைக்கு வழியே கிடையாது. In the New Testament no way of picking up இந்த quarrel. யுத்தம் என்பது எதை காண்பிக்கிறது? But what does it show? ஜெபத்தில் போராடுவதை காண்பிக்கிறது. Striving in prayer. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் ஜெபத்திலே போராடணும். A child of God should always strive in prayer. பவுலுக்கு ஒரு ஆசை எப்பொழுதும் ஜெபத்திலே போராடுவது. Saint Paul had the desire of striving in prayer. அவன் பிரசங்கம் பண்ணி பார்த்தான். He tried to preach. ஆனா யாருமே அதை ஃபாலோ பண்ணல. But nobody followed ஆனா it. ஒரே ஒரு ஆள் சொல்றான் அத அப்படியே ஃபாலோ பண்ணான். But he said one thing, one man said one thing and they all followed. ரோமர்கள் நிருபத்திலே நான் பார்க்கும் பொழுது In Romans, அங்கே பவுல் பேசுகிறார். Saint Paul says, நான் ஜெபங்களில் போராடுகிறேன். I strive in prayer. ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபங்களிலே போராட வேண்டும். A child of God need to strive in prayer. வாசிங்க. ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடே கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ரோமர் 15:32 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in Romans 15:30. ஆனா யார் அப்படி போராடினது? But who strove like that? கொலோசியர் 4:12 எப்பாப்பிரா அப்படி ஜெபங்களில் போராடின ஒரு மனுஷன். In Colossians 4:12 we see Epaphras, he strove like that. ஜெபத்தை நீங்க ஒரு பிராக்டீஸ் பண்ணணும். Yes, you have to practice in prayer. ஒரு சிலருக்கு ஜெபமே பண்ண தெரியாது. Some people don't know how to pray. அது புதுசா இருந்த ஜனங்களுக்கு பரவாயில்லை. For newcomers it is okay. ஆனா ஜெபத்துல நாம் போராடணும் என்பது எதை காண்பிக்கிறது? But what does striving in prayer show? ஒரு சிலர் எல்லாம் உட்கார்ந்துட்டே ஜெபிச்சு பழகுறாங்க. Some people they habituate in sitting and ஒரு praying. சிலர் படுத்துக்கிட்டே ஜெபிக்கிறாங்க. Some people they lie down and pray. அது அந்தந்த சூழ்நிலையில சரி ஓகே. But it may be okay in those situations. பிரேயர்னா எப்படி இருக்கணும்? But how should prayer be? உபவாசம்னா உபவாசம் போட்டு வரணும். You should fast and pray if needed. முழங்கால்னா முழங்கால் போடணும். If needed be on knees and கைகளை pray. உயர்த்தணும். Lift up your hands and pray. Sanctify and pray. கண்களை மூடணும். And close your eyes and pray. அதுதான் பெரிய தகராறு. That's a great conflict today. கண்ணை மூடுறதுதான் பெரிய பிரச்சனை. Closing the eyes is a great conflict. கண்ணை திறந்தால் மனிதனை காண்பாய், கண்ணை மூடினால் கர்த்தரை காண்பாய். If you open your eyes you will see man, if you close your eyes you will see God. ஜெபத்துல ஒரு பிராக்டீஸ் உனக்கு வேணும். Practice in prayer. ஒரு சிலருக்குலாம் 10 நிமிஷம் கூட முழங்கால்ல ஜெபிக்க முடியாது. Some cannot be on knees for 10 minutes. ஒரு சிலருக்குலாம் மத்தவங்களோட சேர்ந்து ஜெபிக்க முடியாது. Some others cannot pray along with others. ஒரு சிலருக்கு தனியா ஜெபிக்க முடியாது. Some cannot have personal prayers. ஒரு சிலருக்கு விழிச்சிருந்து ஜெபிக்க முடியாது. Some cannot watch and pray. ஒரு சிலருக்கு காலையில எழுந்து ஜெபிக்க முடியாது. Some are unable to rise up early and pray. ஒரு சிலருக்கு கண்ணீர் விட்டு ஜெபிக்க தெரியாது. Some are unable to pray with tears. ஒரு சிலருக்கு ஜெபத்துல மணிக்கணக்கா போராட முடியாது. Some unable to fight in prayer for hours இதெல்லாம் நீங்க together. பயிற்சி வைக்கணும்னு சொல்றேன். But habituate in this. உங்க பிள்ளைகளையுமே அப்படியே நீங்க சொல்லி கொடுத்து கொண்டு வரணும். And teach your children the same and bring them up. 18ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிறார், யுத்தத்துக்கு என்னை பலத்தினால் அவர் இடை கட்டுகிறார். Psalm 18:39 psalmist says he girdeth me with strength for the battle. அதே சங்கீதம் 18:34 பார்க்கும் பொழுது And in that same psalm அவர் என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். we see he teacheth my hands to war. உன் கால் முழங்காலை யுத்தத்துக்கு நீ ஜெபத்துக்கு பழக்குவிக்கணும். And you have to teach your hands and feet for your war. உன் வயிற்றை உபவாசத்துல பழக்குவிக்கணும். And teach your belly to fast. உன் கைகளை உயர்த்தி பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற அந்த பிராக்டீஸ் கொண்டு வரணும். Teach your hands to practice lifting up and praying. தூக்கத்தை பலிபீடத்துல வச்சிட்டு அதிகாலையில எழும்பி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பிராக்டீஸ் நீ கொண்டு வரணும். Keep your sleep upon the altar and practice to rise up early and pray. இதுல நீ தேர்னவனாய் மாறணும். You have to become perfect in this. இயேசு தனிமையாய் போய் ஜெபித்தார். And Jesus prayed alone. வனாந்தரங்களில் போய் ஜெபித்தார். He prayed in the wilderness. அவர் மலையின் மேல் ஏறி போய் ஜெபித்தார். He went to the mountain and prayed. வழக்கமாக போகிற அந்த கெத்செமனேல போய் அவர் ஜெபித்தார். He went and prayed to Gethsemane as a fall. அது அவங்களுக்கு ஜெபத்துக்கு வழக்கமா போகிற இடம் தான் அந்த கெத்செமனே தோட்டம். அப்படினா தான் யூதாஸ் அதை அறிந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. He was
want to go to the garden of Gethsemane. That's why Judas know about it. அப்போஸ்தலர் நடபடிகளில் வழக்கமாய் போய் அவர்கள் ஒரு ஆற்றங்கரையின் ஓரமாக ஜெபித்தார்கள். அங்கேதான் லீதியாள் சந்திக்கப்பட்டாள். In Acts of the Apostle we see as to how they prayed as before by the shore of the river, and Lydia was saved. சரியான ஜெபம் இருந்தால் அஸ்திபாரங்களை சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை நீங்கள் அசைக்கலாம், உடைக்கலாம். Right prayer can break and shake the foundation of the prison. உங்களுக்கு அந்த ஜெப பழக்கம் இருக்கா? Are you habituated with that prayer? உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படி பழக்க வச்சிருக்கீங்களா? Have you practiced your children like that? பைபிள் படிக்கிறதுக்கு பிராக்டீஸ் கொடுக்கறீங்களா? Do you give the practice of reading the Bible? சண்டே ஸ்கூல் பாடம் படிக்கிறதுக்கு நீங்க அது உலக பாடங்களை விட இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களா? Do you practice them to give importance to Sunday school? காலையில எழுப்பி அதுக்கு ஜெபங்களுக்கு பயிற்சிக்கு கொடுக்கறீங்களா? Do you practice them to rise up early and pray? நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகளை காலையில எல்லாம் எழுப்புறீங்களா இல்ல தொலையட்டும் சொல்லி விட்டுறீங்களா? அப்ப நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை சரியான பிராக்டிஸ்க்கு கொண்டு வராம நரகத்துக்கு வழி நடத்துகிறீர்கள். Do you give proper practice to your children or say get lost to them? That means you practice your children to go to hell. என்னடா வித்தியாசமா பிரசங்கம் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? Don't think my message is something strange. ஏன் ஒரு நினிவேயினுடைய ராஜாவுக்கு இருந்த அறிவு உனக்கு வராதா? Will you not have the knowledge of the king of Nineveh? நினிவேயினுடைய ராஜாவுக்கு இருந்த அறிவு என்ன? What was the knowledge of the king of Nineveh? எப்படி உபவாசம் போட்டாரு? How did he fast? இன்னைக்கு நம்ம உபவாசம்னா புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் சோத்த பொங்கி வச்சிட்டு அதை டேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி சோத்திரம் வச்சிட்டு நம்ம வந்து ஃபாஸ்டிங்ல வந்து உட்காருவோம். Today how do we fast? We prepare the food, we taste it, finally keep it and come. அப்படிதானே? Is it like that? ஒரு சகோதரி சொல்லிருக்காங்க, எங்க வாரம் பாஸ்டர் ஏசுறாருங்க, 9 மணிக்கு கூட்டத்துக்கு போவோம், இன்னைக்காவது சீக்கிரம் போவோம் ஏச்சு வாங்காம அப்படின்னு. And some days one sister said, my pastor is scolding me, so at least today at 9 o'clock we'll go for the meeting. அவர் சொன்னாரா? He said, பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரா நீ பிரசங்கம் பண்றியா? பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரா நீ பிரசங்கம் பண்றியா? Is pastor giving the sermon or you? அப்ப அமைதியா சோறு பொங்கு. Then you cook with silence. உன்னை கரெக்ட்டா கூட்டத்துக்கு கொண்டு போறேன், 10:15 கொண்டு வந்துருவேன். I will bring you to the church at 10:15. இப்படி நீங்க பிராக்டீஸ் எடுத்தா உன் பிள்ளை அவன் சொல்வான், நீங்க போங்க டாடி முன்னால, நான் 11:45க்கு வருகிறேன்மா. If you practice like this, your children will say, Daddy, you go ahead and I'll come at 11:45. அப்படிதானே வரும்? Will not he do வேர் it? பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். If the root is holy, so will the branches be. ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் சொன்னாரு, இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் உட்கார்ந்துட்டே பிரசங்கம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். In one place a pastor said, today I'm very tired, let me sit and give the sermon. அங்க இருந்து ஒரு எடகடமான விசுவாசி சொன்னாரு, ஆமா பாஸ்டர் எங்களுக்கு கூட ரொம்ப டயர்டு, நீங்க உட்கார்ந்தே பேசுங்க, பாவம் நாங்க வேணா படுத்துக்கிட்டே கேக்குறோம். Then one believer there said, Pastor, you're very tired, you sit and give the sermon, we will lie down and hear it. நீங்க உட்கார்ந்தா நாங்க படுப்போம், நீங்க படுத்தா நாங்க பாதாளத்துக்குள்ள இறங்கிடுவோம். If you're going to sit, we will lie down. If you lie down, we will go to the hell. யோசிச்சு பாருங்க, நீ தேறினவனாய் மாறினா உன் பிள்ளை தேறினவனா வருவான். If you will become perfect, your children also. நூலை போலதான் சேலை வரும். As the thread is, so will be the sari. நீ வேறு, நீ ஒரு தாயின் தகப்பனும் வேறு, நீ பரிசுத்தமா இருந்தா உன் பிள்ளை பரிசுத்தமா. Parents are the root, and if you are holy, your children will be. அதனால தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேறினவர்களாய் மாறுங்க. Therefore I say you become perfect. ஜெபத்துல பிராக்டீஸ் கொடு. Give the practice in prayer. முழங்காலுக்கு ஒரு 2 மணி நேரம் போட விடுங்க. And you allow them to be on knees for 2 hours. நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். Do nothing else. ஸ்கூல்ல ஒரு பிள்ளை தவறு செஞ்சா டீச்சர் என்ன பண்றாரு? If in school a children is doing something mistake, then what will the teacher do? முழங்கால் போட வைப்பாங்க. பாத்துக்கிங்களா? Ask them to be on knees. Have you seen it? இப்ப அதெல்லாம் போடுறதுக்கு வழி இல்லாம போயிச்சு. Now there is no way like that. அதனால ஒண்ணும் திருந்தவும் இல்ல, படிக்கவும் இல்ல. Therefore children are not being corrected, they don't study also. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வந்துருச்சு. Then this is the time which we are coming. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். I went to a house. அப்ப அங்க ஒரு ஆர்சி ஆள் வந்தாங்க. There was a RC girl. ஜெபம் பண்ண. And they came to pray. அவங்க சம்மணம் போட்டே உட்கார்ந்திருந்தாங்க. And they were all the time as they eat the food. நான் முடிஞ்ச உடனே கேட்டேன். Then soon after the end of the prayer, ஆர்சில எல்லாம் பக்காவா முழங்கால் போட்டுருப்பாங்களே, நீங்க எப்படி அந்த பிராக்டீஸ் நீங்க எடுக்கலையான்னு. I asked, do you not have the practice of being on knees as the RC people do? நான் தான் அங்க தவறு பண்ணிட்டேன். Then I made the mistake. நான் தான் தவறு, என்னுடைய क्वेश्चन தான் தவறு. My mistake, my question was wrong. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? You know what was the reply of that sister? நாங்க ஜெபம்னா முழங்கால் போட்டுருவோம், இது உங்க சர்ச்
ரெண்டு பேரும் பிலிவரும் அப்படியே உட்கார்ந்தே இருந்தாங்களா, ஒருவேளை இப்படித்தான் சிபிஎம்ல இருக்கணும் போல் இருக்கு, நானும் அப்படியே உட்கார்ந்துகிட்டேன்னு. Yes, usually we used to be on knees, but your believers, the CPM believers, they were sitting like this. Therefore, I thought this is the custom and sat down. அப்பதான் நான் நினைச்சேன், ஓஹோ நம்மால் தான் இங்க தப்பு பண்ணிருக்கிறா. Then I நம்மால பார்க்காம இன்னொருத்தனை பார்த்தா என்ன கஷ்டம்? I thought the reason is our people, therefore not looking at them, why should I look at others? அதுதான் தவறு. That is wrong. நீ அங்க முழங்கால் போட்டிருந்தா அவனும் முழங்கால் போட்டிருப்பான். Had you been on knees, he would have also. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பிராக்டீஸ் கொடுக்கிறோம்? What is the practice we give our children in our life? பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்தினா என்ன நடக்க வேண்டிய வழியில நடத்துறது? சண்டே ஸ்கூல் மட்டும் படிக்க வச்சிட்டு சும்மா அவனை கூட்டி போயிட்டா போதுமா? Train up a child in the way he should go. It is enough, is it enough that you teach him Sunday school? அவனை யுத்தத்துக்கு பழக்குவி. And you teach him to war. அவனை விசுவாசத்துக்கு பழக்குவி. Teach him in faith. நினிவேயின் ராஜா என்ன செய்தான்? And the what? நினிவேயின் ராஜா. What is the king of Nineveh do? என்ன செஞ்சான்? What did he do? ஃபாஸ்டிங் தனக்கு மட்டுமல்ல, பால் குடிக்கிற பிள்ளைக்கும் போட்டான், மிருகத்துக்கும் போட்டான். Not for the fasting for him alone, but even for the beast and the sucking child. அப்படிதானே பைபிள் சொல்லுகிறது. Does not the word of God say that? எடுத்தவங்க வாசிங்க. Read it. யோனா 3:5. Jonah 3:5. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள், பெரியோர் முதல் சிறியோர் மட்டும். 7. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். எப்படிப்பட்ட உபவாசம் பாத்தீங்களா? What kind of fasting it is? மனுஷர் மிருகம் ஒண்ணுமே ருசி பார்க்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது. Man and beast should not even taste anything, not drink water. மனுஷ மிருகம் எல்லாருமே என்ன செய்யணும்? ரட்டு உடுத்திக் கொள்ள வேண்டும். Man and beast all together should be covered with sackcloth. எப்படிப்பட்ட ஒரு உபவாசம் நாட்கள்ல இருந்துச்சுன்னு பாருங்க. And see what a kind of fasting they had in those days. யோவேல் 2ஆம் அதிகாரம். Joel 2. 16 வசனம். Verse 16. யோவேல் 2:16. Joel 2:16. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையை விட்டு புறப்படுவார்களாக. இதுதான் மார்க்கம், நம்முடைய மார்க்கத்தினுடைய தன்மை அதுதான். This is the attribute of our religion. அதுக்கு மேல் வசனம் சொல்லுகிறது, விசேஷித்த உபவாச நாள், பரிசுத்த உபவாச நாள். In the verse above it is said, a fasting, a special fasting, a solemn assembly. நம்ம அப்படியே வர்றோம். Are we coming like that? நம்ம பிள்ளைகளுக்கு வரும்போதே ஒரு 7-8 ஸ்நாக்ஸ் பாக்கெட் தூக்கிட்டே வருவாங்க. Right, when we come to the house of God, we take 7 or 8 packets of snacks for என்னுடைய our children. கான்செப்ட் தப்புன்னு நீங்க எல்லாரும் என்னுடைய கான்செப்ட் ஒத்து வராது. All cannot accept my concept. இங்க வந்து இந்த பிள்ளைகளுக்கு அவங்க வாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிள்ளை தின்னுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கும். இத பக்கத்துல உள்ள ஒரு விசுவாசி பிள்ளை பாத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு அந்த பிள்ளை கூட்ட முடியற வரைக்கும் இப்படியே பார்க்கணும். அதுக்காக இவங்களும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க போறதில்ல, கொடுக்க வேணும்னு நான் சொல்லவும் இல்ல, கொண்டே வராதேன்னு சொல்றேன். After coming here, their children keep eating and other children watch them all the time. And what I say is, do not bring it when you come for the meetings. Practice kude. Give the practice to your children. கூட்டத்துக்கு வருதா, பிள்ளை அழுகுதா, வரும்போதே நீ பிராக்டிஸ் கொடுத்துறணும். நான் பிரசங்கத்துக்கு எந்திரிச்ச உடனே தூங்கிடணும். If your children is coming to the meeting, if they are crying, give the practice of making them sleep when the preaching starts. ஆமென் போடும்போது ஆவியில நிரம்பி பாட்டு பாடுமே, அப்ப எழுமினா ரைட். ஓகே, அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். And so நீங்க வீட்ல மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது சமையல் பண்ணும்போது தூங்க வைக்கிறதுக்கு, என் கூட்டத்துல உனக்கு தூங்க வைக்கிறதுக்கு பிராக்டிஸ் தெரியல. You know how to make your children sleep when you cook. Why not you give them the practice to sleep when during the preaching? உனக்கு தேவ சமூகத்துல நீ ஆவியில நிரம்ப முடியாம இத தூக்கிக்கிட்டு இழுத்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு இதனால தான் சொல்லி இருக்கிறார், கர்ப்பவதிகளுக்கும் பாலர்களுடைய குழந்தைகளுக்கும் ஐயோ அவர் வரும்பொழுது இதெல்லாம் போகாது. Why should you all the time keep looking at your children during the time of anointing and be disturbed? These ones will not go when the coming of the Lord is. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் வந்து பிராக்டிகல் லைஃப் மட்டும் தான் பேசுறேன், தியரிய பேசி பிரயோஜனம் இல்லங்க. தியரி நீங்க என்னை விட ஜாஸ்தி படிச்சு வச்சிருக்கீங்க. I am only speaking of practical life. You know theory much more than me. காலத்தை பார்த்தால் நீங்கள் எல்லாரும் போதகராய் இருக்க வேண்டிய, தேறினவன் சொல்லிட்டு நான் இப்ப கீழே உட்கார்ந்துட்டேன்னா நீங்க எழுத்து வாங்கிடுவீங்க. Looking at time, you ought to be teachers. If I now sit down and ask you to preach, you will all give a good sermon. அப்படிதானே? Is it not? உண்மைதானே? Is it not? நான் சென்னையில திருவொற்றியூர்ல இருக்கும் பொழுது, when I was in Tiruvatiur in Chennai, பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி.
I had a competition for the children, சில்ட்ரன்ஸ் டேல பிரசங்க போட்டி. preaching competition in the children's day. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அப்போஸ்தலருடைய உபதேசம் தேவையா? The apostolic doctrine for the spiritual growth, is it needed? அப்படிங்கற சப்ஜெக்ட். That was the subject. பயங்கரமா பிள்ளைங்க ரெடி பண்ணிருக்காங்க. The children were made ready very nicely. பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் வந்திருக்காரு. Pastor Lazarus had come for the children's day. ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் அங்க உட்கார்ந்து இருந்தார், ரூம்லயே இருந்தார். He was just in the program, for the program he was just in the room. பிரசங்க போட்டின்னு அன்னோனே டக்குன்னு எழும்பிட்டாரு. But for the preaching competition he soon got up. பாஸ்டர் இன்னும் ப்ரோகிராம் முடியல, இன்னும் பிரசங்க போட்டிலாம் இருக்கு அப்படினு. I told him, Pastor, the program is not over, preaching competition is on. என் பிள்ளைங்க எப்படி பேசுறாங்க நான் கேட்கணும். I want to see how my children are speaking. நம்ம ஜனங்க நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்காங்க பார்க்கணும். I want to see how they have grown up my children. என்ன சப்ஜெக்ட், டைட்டில் என்ன? What is the title? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அப்போஸ்தலருடைய உபதேசமும் ஐக்கியமும் தேவை. Apostolic doctrine and fellowship is needed for spiritual growth. இது கட்டாயம் நான் வரணும்னு வந்து உட்கார்ந்தார். Yes, surely I should come, and he came and sat. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விதங்கள்ல அப்போஸ்தலருடைய உபதேசத்தையும் ஐக்கியத்தையும் வெளுத்தாங்க. Every child, they gave a good sermon on this apostolic doctrine and the fellowship. ஒரு பையன் எழுமுனா பாருங்க, அவன் பிரசங்கத்துக்கு போட்டிக்கு வரல, பிரசங்கம் பண்றதுக்குனே வந்திருக்கான். One boy did not come for the competition, but he came for preaching itself. பேச ஆரம்பிச்சான். Started to speak. முடிஞ்ச உடனே பாஸ்டர் சொன்னாரு, நான் ஒரு அப்போஸ்தலன், எனக்கு தெரியாததெல்லாம் என் பிள்ளை பேசுறான், என்ன ஆழமா பேசுறான். At the end of it, pastor said, I am an apostle, all that I did not know he knew, and he spoke very deeply. இப்படி நீங்க பிராக்டீஸ் கொடுக்கணும். You should give such a practice. உங்க பிள்ளைகளுக்கு அப்படி கொடுக்க முடியுமா? Can your child give such a sermon? யுத்தத்துக்கு என் கைகளை அவர் பழக்க வைக்கிறார். He teacheth my hands to war. என்ன பழக்க வைக்கிறாரு? What teaching? ஜெபத்துக்கு உன்னை பழக்க வைக்கிறார். Practicing you for prayer. பழைய காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, முழங்கால்ல காய்ப்பு எப்படி இருக்குன்னு பாரு, கால்ல காய்ப்பு எப்படி இருக்குன்னு பாரு, அப்பதான் அப்படித்தான் அவன் லைஃப் இருக்கும்பாங்க. In the olden days they used to say, look at the scar on his knees, only according to that his life will be. முழங்கால் அவனுக்கு கரெக்டா காய்ச்சி போய் வீங்கி போய் இருந்துச்சுன்னா அவன் லைஃப் எப்படி இருக்கு? தெளிவா இருக்குன்னு அர்த்தம். If the scar is hard and swollen on the knees, then that means his life is clear. நீங்க உங்க பிள்ளைகளை அப்படி யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறீங்களா? Do you teach your children? வெங்கல வில்லும் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு அவர் பழக்க வைக்கிறார். He teacheth my hands to war, so that a bow of steel is broken. அந்த அளவு உங்க பிள்ளைகளை பிரேயர்ல நீங்க வளர்த்து கொண்டு வாங்க. Yes, bring up your children in prayer to that extent. நீ விழுந்துட்டா உன் பிள்ளை முழங்கால் நின்னு உன்னை எழுப்புவான். If you fall, your child will be on knees to raise you up. அதுதான் உன்னுடைய பிள்ளைக்கு நீ பிள்ளையை பெற்றதுக்கு உள்ள அடையாளம். That is the sign of you begetting your children. தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார். Had not God made one? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது. And his spirit was without measure. ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? But why did he beget one? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. Is it not to beget a godly seed? யார மாதிரி இருக்கு, எங்க அப்பா மாதிரி இருக்கு, எங்க அண்ணன் மாதிரி இருக்கு, எங்க சித்தப்பா மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு அல்ல, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படித்தான் கர்த்தர் உன்னை கல்யாணம் கட்டி வைக்கிறாரு. The Lord makes you, gets you married, that you might beget a godly seed, not to say that he is like my father or mother. யோவான் 17:23. John the Gospel 17:23. யோவான் 17:23. 17:23. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு. ஒருமைப்பாட்டில் தேறினவர்கள். Perfect in oneness. ஒன்னஸ் நமக்கு எல்லாருக்குமே தேவை. All of us need the oneness. இதுல வந்துட்ட பிறகு நமக்குள்ள பார்ஷியாலிட்டி, விகற்பங்கள், பேதகங்கள், வித்தியாசங்கள் நமக்கு வந்துட்டாலே நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். After having coming into this religion, if we have divisions, partiality and distinctions, then we are failed. அது உலகம். That is the world. ஆனா கிறிஸ்துவின் சரீரத்தை பத்தி பைபிள் சொல்லியிருக்குது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சரீரம் ஒரே சரீரம் தான். But about the body of Christ, the church, it is said, it is a body of Christ, a single body. இதுல வந்துட்ட பிறகு கைக்கு முக்கியத்துவம், கண்ணுக்கு முக்கியத்துவம் எல்லாம் கிடையாது. முழு சரீரமும் ஒரே அமைப்பு. After having come here, the whole body is given the same preference, not separately for the hands and இதுல feet. வந்துட்ட பிறகு நமக்கு பார்ஷியாலிட்டி வந்துட்டாலே நாம தோத்துட்டோம். If we have partiality in this religion, then we have defeated. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே. And we can live together only if we have oneness. நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்குமே தாழ்வு. And if there is no unity for us, it is an இந்த inferiority மார்க்கத்துல for வந்துட்ட all. பிறகு ஒன்னஸ் இல்லன்னா நீ தோத்துட்ட, நானும் தோத்துட்டேன். If having come into this religion, we have no oneness, then we are defeated. தேறினவன் என்று சொன்னால் ஒருமைப்பாட்டில் தேறினவர்கள். The perfect means perfect in oneness. நீங்க சொல்லலாம், You may say, 5 விரலும் ஒண்ணு மாதிரி இல்ல. all the 5 fingers are not the same. இது உலகத்து மனுஷன் பேசுற வார்த்தை. This is the word of the worldly man. 5 ஒண்ணா இருந்தா நீ ஒன்னையும் பிடிக்க முடியாது, சோத்த கூட சாப்பிட முடியாது, சட்டையை கூட போட முடியாம தான்
நீ தடுமாறிட்டு இருப்ப. If all the five are the one, you cannot eat your food, you cannot even dress properly. அது ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஒரு கான்செப்ட் வச்சிருக்காரு. நீ நினைக்கிற மாதிரி வளர்ச்சி இல்லன்னா அது தப்புன்னு நீ எடுக்க கூடாது. But just because it doesn't have a growth, you should not consider it to be wrong. God has a concept for everyone. கொரிந்தியர் சர்ச் வருகைக்கு ஆயத்தமான ஒரு சர்ச். The Corinthian church was ready for the coming of the Lord. 1 கொரிந்தியர் 1:7 நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட காத்திருக்கிறீர்களே. 1 Corinthians 1:7 Ye come behind in no gift waiting for the coming of our Lord Jesus. ஆனா 1 கொரிந்தியர் 3ல வரும்பொழுது உங்களுக்குள்ள பொறாமைகளும் சண்டைகளும் வாக்குவாதங்கள் உண்டு என்று நான் கேள்விப்படுகிறேனே. Coming to 1 Corinthians 3 we see I have heard that there are arguments and quarrel among you. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாரு? What is the reason for that? நீங்கள் தேறினவர்கள் அல்ல கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கிறீர்கள். Because ye are not perfect but babes in Christ. தேறினவனுக்குள்ள ஒன்னஸ் வந்துரும். And in the perfect there will be oneness. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus said that they may be one even as I am one. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அத பத்தி அவர் பேசுறார். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மிலும் ஒன்றாய் இருக்கணும், அவர்களுக்குள்ள ஒன்றாய் இருக்க வேண்டும். He says even as we are one, that is Father, Son and Holy Spirit, they should be one in us. கடைசியாக Finally 1 கொரிந்தியர் 14:20 1 Corinthians 14:20 சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்கணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். இது பவுல் கொரிந்தியர் சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, புத்தியில் தேறினவர்களாக மாறுங்கள். It is said, the Saint Paul to the Corinthian church, in understanding be men or perfect. புத்தியிலே நீங்கள் குழந்தைகளாய் இராதீங்கள். In understanding don't be as babes. இது எவ்வளவு தெளிவான வார்த்தை தெரியுமா? See how clearly it is written. துர்க்குணத்தில் குழந்தைகளாய் இருங்கள், ஆனா புத்தியிலோ தேறினவர்களாய் மாறுங்கள். In malice be children, but in understanding be men. புத்தினா என்ன? What is understanding? யோபு 28:28 Job 28:28 மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி, அதுல நீங்கள் தேறினவர்களாய் மாறுங்கள். To depart from evil is understanding, be perfect in this. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு எதெல்லாம் தவறு, எதெல்லாம் பிழைகள், எதெல்லாம் சரியில்லைன்னு நம்முடைய அறிவிலும் ஆவியிலும் உணர்றோமோ அதை விட்டு நம்ம விலகிட்டே வரணும். After having come into this path, all that we think, all that we understand is wrong, is evil, we have to depart from that. எவ்வளவு விலகுறோமோ அதுதான் புத்தி. Departing to that extent, it is our புதிய ஏற்பாடு என்ன understanding. சொல்லுகிறது? What is it said in the New Testament? பொல்லாப்பை விட்டு அல்ல, பொல்லாங்காய் தோன்றுகிற தோன்றினாலே அதை விட்டுட்டு வெளியே வந்துரு. Flee from all appearance of evil. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? Look at the difference between the Old Testament and New பழைய Testament. ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிறது பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தின்னு. ஆனா புதிய ஏற்பாட்டுல என்னன்னா பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுவது புத்தி. In the Old Testament, departing from evil is understanding. In the New Testament, it is understanding to flee from appearance of evil. பொல்லாங்காய் தோன்றினாலே அதை விட்டு வெளியே வந்துரு. Even if it appears to be evil, you come out. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? யாராவது இது தவறுங்கிறது சொல்ற மாதிரி இருந்தாலே நீ வெளியே வந்துரு. Even if somebody would happen to say that this is wrong, you have to come out of it. கர்த்தருக்கு முன்பாக நீங்க வந்துட்ட பிறகு நீங்க ரொம்ப கவனமா ஸ்டெப் எடுத்து வைக்கணும். After coming into the Lord, you have to have a careful step over. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சரியான புத்தினா என்ன? What is the right understanding? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். The wise woman buildeth her house. சரியான புத்தியுள்ள மனுஷன் என்ன? What is a wise man? கன்மலையில் தன்னுடைய வீட்டை அஸ்திவாரம் போடுவது. He who buildeth his house upon the rock. அப்படினால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை தேறினவர்களாக குருவாக மாறும்படியாக அழைக்கிறார். Therefore in this morning the Lord calls us to be perfect as our master. சீசன் தேறினவனாய் மாறும் பொழுது குருவை போல இருப்பான். When a disciple becomes perfect, he shall be as his master. கடைசியாக Finally, பிலிப்பியர்ல நாம் பார்க்கும் பொழுது when we turn to Philippians, நீ தேறினவனாய் இருந்தால் அதே சிந்தையில் இருப்பாயாக. if you are perfect, you remain in that same thought. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல Philippians 3 13 15 வரை பார்க்கும் பொழுது verses 13 through 15. தேறினவர்கள் எந்த சிந்தையில் இருக்க வேண்டும்? In what mind the perfect one should be? நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, பெர்ஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்கன்னா நீங்க உங்க மைண்ட் எப்படி இருக்கணும்? If you become perfect, how should your mind be? வாசியுங்கள். சகோதரரே, அதை நான் பிடித்துக்கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எப்படி நம்மில் தேறினவர்கள் இதே சிந்தையில இருக்கணும். As many as of are perfect, let us be thus minded. என்ன சிந்தையில இருக்கணும்? What mind? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும். Forgetting the things which are behind, reaching forth unto those things which are before. பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி தொடர வேண்டும். Press toward the mark of the prize of the high calling of God. ஒரு சிலர்லாம் இல்ல நான் அதுல தேறிட்டேன் இதுல தேறிட்டேன் அதெல்லாம் எனக்கு எவனும் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், இப்படிலாம் ஒரு சிலர் பேசுவாங்க. Some people will speak, I know this, I know that, I am perfect in this and that, you need not teach me. நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டாலே நம்ம முட்டாள், ஒண்ணும் தெரியாதவங்கன்னு அர்த்தம். If you say I know everything, that means we are foolish, we don't know anything. உலகத்திலே சொல்றான் நான் கற்றது என்னது கையளவு, இன்னும் என்ன இருக்கு கடல் அளவு இருக்குன்னு சொல்றான். The worldly man itself said, what I learned is only up to the handful, but the things that I have to learn is the seafood. இதே போல பவுல் பேசும் பொழுது So St. Paul says, பிலிப்பியர் 3:12 Philippians 3:12, நான் முற்றும் தேறினவனானேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, not as though I had already attained, ஆனாலும் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள தொடர்கிறேன். but I follow after that I may apprehend for which I am apprehended. கடைசியாக Finally, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the word of God நீ say? தேறினவனாய் இருந்தால் அதிலேயே நிலைத்திருப்பாயா. If you are perfect, you abide in எந்த that. அளவு தேறி இருக்கிறையோ அந்த அளவுல ஒழுங்கா ஜீவி. And you live in order, in what extent you become perfect. உனக்கு எந்த அளவு சத்தியம் தெரியுதோ அந்த அளவுக்கு உண்மையாயிரு. You have to be faithful to the truth you have எந்த learned. அளவு உனக்கு கிருபை தந்தாரோ அதுக்கு உண்மையாயிரு. Faithful to the grace you have received. வாசியங்கள் பிலிப்பியர் 3:16 Philippians 3:14, 16 3:16. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் அதிலேயே நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம் ஆக. Whereunto we have already attained or become perfect, let us mind the same thing. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us close our eyes. பிரியமானவர்களே, தேறினவர்களுக்கு தான் இயேசு வருகிறார். Beloved ones, Jesus is coming for the தன்னை perfect. போல மாறினவர்களுக்கு தான் இயேசு வருகிறார். Jesus is coming for the ones who are like him. நாம் எல்லாரும் இதுல வரும்பொழுது சீடர்களாக வந்தோம். All of us came into this life இந்த as a சத்தியத்திலே, இந்த disciple. உபதேசத்திலே, இந்த அன்பில், இந்த அபிஷேகத்திலே நாம் தேரும் பொழுது நாம் இயேசுவை போல மாறலாம். When we become perfect in our natures, in our love and in the truth, we can become like Jesus. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us close our eyes. முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள். If possible on knees. இந்த வசனங்களிலே எந்த அனுபவங்கள் நமக்குள் குறைவா இருக்கிறதோ, கர்த்தாவே அந்த காரியங்களை என்னை தேறினவனாய் மாற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். All the experiences we lack in these verses, let us surrender and say, Lord, I surrender that I may become perfect. நம்முடைய குரு தன்னை போல நம்மை உருவாக்க விரும்புகிறார். Our master wants us to be master like him. அப்படி விரும்புகிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Those who decide that, close your eyes and be on your knees. ஒரு 5 நிமிடம், For 5 minutes. இல்லாவிட்டா ஒரு 2 நிமிடம். Or just 2 minutes. அந்த தேறினவனாய் மாற்றக்கூடிய சக்தி உன் மேல இறங்கினா போதும். A power to make you perfect is enough. அந்த அனுபவம் உள்ள வந்துட்டா போதும். That experience is simply enough. இந்த உலகத்துல நீ குரு என்று அழைக்கப்பட வேண்டாம், ஆனால் குருவாய் நீ மாற, குருவை போல மாற வேண்டும். You need not be called a master in this world, but you should become like your master. சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. The disciple is not above his master. ஆனால் தேறினவனோ குருவை போல் இருப்பான். But the perfect will become as his master. நீ அந்த நிலவரத்துக்கு வரும் பொழுது பாவங்களை அழிப்பாய். When you come to that experience, you will destroy sin. ஆண்டவரே இந்த அனுபவம் வேணும்னு சொல்றவங்க முழங்காலை முடக்கு. Those who want this experience, be on your knees. நீ அறிவில் தேறினவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். God will make you perfect in knowledge. வாசிப்பதில் தேறினவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். God will make you cunning in playing. இன்றைக்கு உண்மையுள்ள தேவன் உன்னை சகல ஞானத்திலும் தேறினவனாய் மாற்றுவார். Faithful God will make you perfect in all wisdom. உன்னை கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் மாற்றுவார். He will make you perfect in Christ. வேதத்தில் தேறினவனாய் உன்னை He மாற்றுவார். will make you perfect in the law of God. ஜெபங்களில் தேறினவனாய் உன்னை மாற்றுவார். He will make you perfect in prayer life. ஒருமைப்பாட்டில் உன்னை தேறினவனாய் He மாற்றுவார். will make you perfect in oneness. புத்தியிலே உன்னை தேறினவனாய் மாற்றுவார். He will make you perfect in understanding. அப்படி என்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Those who say, Lord, change me, lift up your right hand. நான் விசுவாசிக்கிறேன் குரு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். I believe our master is in our midst. நம்முடைய மிகப்பெரிய குரு இயேசு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். Our great master with Jesus is in our midst. அவர் உன்னை தன்னை போல உன்னை மாற்றுவார். He wants to make you like him. அதுக்குரிய கிருபை உன்னுடைய வாஞ்சையின் மூலமாக வரும். And that grace will come
through your desire. நீ வாஞ்சித்தால் உனக்குள்ள ஒரு வழியை உண்டு பண்ணுகிறாய் என்று அர்த்தம். If you desire, that means you make a way for you. ஆண்டவரே நான் தேறினவனாய் மாறணும் நீ சொல்லும் பொழுது உன் இருதயத்துல ஒரு வாய்க்காலை நீ உண்டு பண்ணுகிறாய். When you say, Lord, I want to become perfect, you make a channel in your heart. உன் இருதயத்துல ஒரு வழியை நீ திறந்து விடுகிறாய். You open your way in your heart. அந்த கதவுக்குள் அந்த வழிக்குள் அந்த கால்வாய்க்குள்ளே தேவனுடைய வல்லமை வரும். ஆண்டவர் வந்து உன்னை தேறினவனாய் மாற்றுவார். And the power of God will step into your life through that channel and he will make you perfect. ஆண்டவரே எனக்கு அந்த அனுபவம் தேவை. Lord, I need that experience. நான் எவ்வளவோ குறை உள்ளவனாய் இருக்கிறேன். I lack so much, Lord. இந்த வசனங்களை கேட்கும் பொழுது நான் நடுங்குகிறேன். I tremble at your word, O Lord. ஓ இன்னும் நான் எவ்வளவு விஷயங்களில் நான் குறை உள்ளவன் என்பதை உணர்கிறேன். I realize that I am short in many things. என்னை தேறினவனாய் மாற்றும் ஒரு வல்லமை எனக்குள் வரட்டும் என்று கேளுங்கள். இப்பொழுதே கர்த்தர் அந்த வல்லமையை நமக்கு தருவார். But let that power which makes me perfect come into me, and then God will grant you the power. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. எத்தனை பேர் நான் இன்னும் தேற வேண்டும் என்பதை உணர்கிறீர்கள்? ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது ஒரு கிருபை தரப்போகிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படாத, நீ திகையாத. உன்னை அழைத்தவர் குரு. ஆமென். உன்னை அழைத்தவர் தேறினவர். ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் பூரணர். உன்னை அழைத்தவர் நிறைவுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே